அதிசயம் செய்யும்படி எனக்குள்ள பிறந்திருக்கிறார். என் குடும்பத்துக்குள்ள பிறந்திருக்கிறார். என் சபைக்குள்ள பிறந்திருக்கிறார். நான் இதை காண்பிப்பேன். நான் வெட்கப்படுவதில்லை. நான் வெட்கப்படுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏற்ற காலத்துல உன்மேல மழையை பெய்ய வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர். கிறிஸ்து இயேசு நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். ನಿಮ್ಮೆಲ್ಲರಿಗೂ ಶುಭಾಶಯಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. ಪ್ರಿಯಮಾನ ದೇವಜನமே, ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನದಲ್ಲಿ தேவன் நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிற சில வார்த்தைகள், ದೇವರು ನಮ್ಮ ಜೊತೆಗೆ ಮಾತನಾಡುತ್ತಿರುವಂತ ಕೆಲವೊಂದು ಮಾತುಗಳು நம்மையும் நம்ம குடும்பத்தையும் ஆசீர்வாதமாய் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. ನಮ್ಮನ್ನು ನಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಆಶೀರ್ವಾದದ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆಸುವಂತದಾಗಿ ಇರುತ್ತದೆ. தேவன் என்னென்ன வார்த்தைகள் வாக்குறுதியாக கொடுக்கிறாரோ, ದೇವರು ಯಾವ ಮಾತುಗಳು ಕೊಡುತ್ತಾರೋ அந்த வாக்குறுதிகளை உங்கள் இருதயத்தில் ஏற்றி அதன்படி நடங்கள். ಆ ವಾಗ್ದಾನಗಳು ನಿಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಸ್ವೀಕರಿಸಿಕೊಂಡು ಅದರ ಪ್ರಕಾರವೇ ನೀವು ನಡೆಯಿರಿ. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் பொய்யாகுவதில்லை. ದೇವರ ಮಾತು ಯಾವುದು ಸುಳ್ಳಾಗುವುದಿಲ್ಲ. நான் உங்களுக்கு 4 விதமான தலைப்புகளை வைத்திருக்கிறேன். ನಾನು ನಿಮಗೆ 4 ರೀತಿಯಾದ ಅಂಶಗಳನ್ನು ಇಟ್ಟಿರುತ್ತೇನೆ. அதில் ஒரு தலைப்பை நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். ಅದೊಂದು ಒಂದು ಮಾತ್ರ ನಾವು ಕಳೆದ ದಿನದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೇವೆ. மெய்யான இயேசு ஒளியாக வந்தார் என்று சொல்லி, ನಿಜವಾದ ದೇವರು ಬೆಳಕಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. இன்றைக்கு இன்னொரு தலைப்பை நாம் பார்க்க போகிறோம். ಇವತ್ತು ಇನ್ನೊಂದು ಅಂಶವನ್ನು ನಾವು ನೋಡೋಣ. மெய்யான இயேசு அதிசயமாய் வந்தார் என்று சொல்லி, ನಿಜವಾದ ಯೇಸು ಅತಿಶಯವಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. அதற்கு ஆதாரமா நீங்க பார்க்கும் பொழுது, ಅದಕ್ಕೆ ಆಧಾರವಾಗಿ ನೀವು ನೋಡುವಾಗ யெசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் சென்றல நீங்க கவனிச்சீங்கன்னா, ಯೆಶಾಯ ಬರೆದ ಗ್ರಂಥ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 6ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ನೋಡಬೇಕಾದರೆ வாசிக்க கேட்கலாம். ನೀವು ಅದನ್ನು ஓதலிக்கு ನೋಡಿರಿ. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். போதுமானது, போதுமானது. அல்லேலூயா, ஹalleluya. அங்கே அந்த ஆரம்ப வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಅಲ್ಲಿ ಆರಂಭ ಮಾತು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? படிங்க, அந்த ஆரம்ப வார்த்தை என்ன சொல்லுகிறது? ಆರಂಭ ಮಾತನ್ನು ಓದಿರಿ. அவர் நாமம் அதிசயம், அவர் நாமம் அதிசயமானது. அல்லேலூயா. ನಾಮವು அதிசಯವಾದದ್ದು. அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. ಆತನ ನಾಮವೇ அதிசயವಾದದ್ದು ಎಂದು ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. உன்னதமான தேவனாகிய கர்த்தர், ಉನ್ನತವಾದ ದೇವರಾದ ಕರ್ತನು தன் குமாரனை அனுப்பின நோக்கம் என்ன? ತನ್ನ ಕುಮಾರನನ್ನು ಕಳಿಸಿದಂತ ದೃಷ್ಟಿ ಏನು? இந்த பூமியில காணப்படுகிற எல்லா பிள்ளைகளுக்கும் அதிசயத்தை செய்யும்படியாய், ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಮಕ್ಕಳಿಗೂ அதிசಯವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ, சிறியோர் முதல் வயது மிகுந்தவர்கள் வரையிலும், ಚಿಕ್ಕವರಿಂದ ವಯಸ್ಸಾಗುವ ತನಕ இதுவரையிலும் செய்த அதிசயத்தை காட்டிலும் ಇಲ್ಲಿ ತನಕ ಮಾಡಿದ அதிசಯಕ್ಕಿಂತಲೂ இதற்கு மேலும் பெரிதான அதிசயத்தை கொடுக்கும்படி ಇದಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ ದೊಡ್ಡದಾದ அதிசயವನ್ನು தந்தையாகிய பிதா ದೇವರಾದ ಪಿತಾ தன் குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். ತನ್ನ ಪುತ್ರನಾದ ಯೇಸುವನ್ನು ಈ ಭೂಮಿಗೆ ಕಳಿಸುತ್ತಾರೆ. அதான் அந்த வசனத்தின் ஆரம்பம் சொல்லுகிறது. ಅದನ್ನೇ ವಾಕ್ಯವನ್ನು நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ನಮಗೆ ಒಂದು ಮಗು ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. வாசிங்க, நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ಒಂದು ಮಗು ನಮಗಾಗಿ ಹುಟ್ಟಿದೆ ಅಷ್ಟೇ. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர்தான் அதிசயமானவர். அல்லேலூயா. அதிசಯವಾದವರು. நமக்கு ஒரு குமாரன், ನಮಗೆ ಒಂದು ಮಗು, நமக்கு ஒரு பாலகன், ನಮಗೆ ಒಂದು ಪಾಲಕನು, அவர்தான் அதிசயமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ಆತನೇ அதிசಯವುಳ್ಳವರು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 32ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, ಯೆರೆಮೀಯ ಪ್ರವಾದನೆ 32ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದರೆ அங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை நாம் கவனிக்கலாம். ಅಲ್ಲಿ ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನ ಗಮನಿಸೋಣ. வாசிப்போம். 32ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ಓದಿರಿ 32:17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು. ஆ கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினீர். உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ಯಾವುದೇ
ಆದಿ ಕಾರ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ನಿಮ್ಮಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯವೇ ಒಂದುವಿಲ್ಲ. உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ನಿಮ್ಮಿಂದ ಮಾಡಲಿಕ್ಕೆ ಅಸಾಧ್ಯವಾದ ಕಾರ್ಯವು ಯಾವುದಿಲ್ಲ. நான் உங்களுக்கு 3 விதமான அதிசயத்தை காண்பிக்க விரும்புகிறேன். ನಾನು ನಿಮಗೆ 3 ರೀತಿಯಾದ அதிசಯವನ್ನು ತೋರಿಸಲಿಕ್ಕೆ ಇದ್ದೇನೆ. இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது? ಇಲ್ಲಿ ಸತ್ಯ ವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அதிசயங்களை செய்கிறவர், அதிசಯಗಳನ್ನು ಮಾಡುವವರು, அதிசயங்களை காண்பிக்கிறவர், அதிசಯವನ್ನು ತೋರಿಸುವವರು, அதிசயங்களை நடத்துகிறவர். அதிசಯವಾದಗಳನ್ನು ನಡೆಸುವವರು. யோபு 5ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, ಯೋಬು 5ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 9ನೇ ವಾಕ್ಯ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் என்று சொல்லுகிறார். ಪರಿಶೀಲಿಸಿ ನೋಡುವಂತ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವು அது அதிசயமாய் இருக்கும் என்று சொல்லுகிறார். ಅದು அதிசಯವಾಗಿರುತ್ತದೆ. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. ಸತ್ಯ ವಾಕ್ಯವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. யோபு 5:9, ಯೋಬು 5:9, யோபு 9:10 சொல்லுகிறது. ಯೋಬು 9:10 ಹೀಗಾಗಿ இந்த ಹೇಳುತ್ತದೆ. 2 வசனங்களை பார்க்கும் பொழுது ಎರಡು ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡುವಾಗ அதுல ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ಅದರಲ್ಲಿ ಒಂದು ವಾಕ್ಯ ಮಾತ್ರ சீக்கிரமா ಕಲಿಯಿರಿ. வாசிங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். அவர் செய்கிறார். ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் ಆತನು ಶೋಧಿಸಿ ಆಗದಂತ ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಎನ್ನಿಸಿಕೆ ಆದದಂತ ಮಹತ್ವ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವವನು. அதுதான் மோசேயுடைய காலத்துல எகிப்துக்குள்ள 10 விதமான அதிசயத்தை நடப்பித்தார். ಅದೇ ಮೋಶೆಯ ಕಾಲದಲ್ಲಿ 10 ರೀತಿಯಾದ ವಾದಗಳನ್ನು அதிசயಗಳನ್ನು ದೇವರು ಮಾಡಿದರು. அதோட விட்டு விட்டாரா? ಅದಲ್ಲೇ ಬಿಟ್ಟು இல்ல. ಇಲ್ಲ. தன் ஜனங்களை வழிநடத்தி வரும் பொழுது ತನ್ನ ಜನರನ್ನು ದಾರಿ ನಡೆಸಿ ಬರುವಾಗ மேக சம்பத்தியும் அக்னி சம்பத்தியும் அங்கே அதிசயமாய் காண்பித்தார். ಸ್ತಂಭವನ್ನು ಅಗ್ನಿ ಸ್ತಂಭವನ್ನು ಅಲ್ಲಿ ತೋರಿಸಿ இரவும் பகலும் அவளுக்காக பாதுகாப்புக்குரியதாய் இருந்தது. ಹಗಲು ರಾತ್ರಿ ಅವರನ್ನು ಕಾಯುವಂತದಾಗಿತ್ತು. அது மாத்திரமா செங்கடலை 2ஆக பிளந்தார். ಕೆಂಪು ಸಮುದ್ರವನ್ನು ಎರಡಾಗಿ ಮಾಡಿದರು. அதோடு முடியவில்லை. ಅದರಿಂದ ಮುಗಿಲಿಲ್ಲ. தன் ஜனங்களுக்காக மன்னாவையும் காடையும் பரலோகத்திலிருந்து கொடுத்தார். ತನ್ನ ಜನರಿಗೋಸ್ಕರ ಆಕಾಶದಿಂದ ಕಾಡೆ ಮನ್ನವನ್ನು எண்ணி ಕೊಟ್ಟರು. முடியாத அதிசயங்கள், ಎನ್ನಿಸಲಾಗದಂತ ஆராய்ந்து அதிசಯಗಳು, முடியாத அதிசயங்கள், ಶೋಧಿಸಲಾಗದಂತ அதிசಯಗಳು, கர்த்தர் செய்த மகத்துவம் அங்கே வெளிப்படுகிறது. ದೇವರು ಮಾಡಿದ ಮಹತ್ವವಾದ ಕಾರ್ಯಗಳಾಗಲಿದೆ. இரண்டாவது நீங்க பார்த்தீங்கன்னா ಎರಡನೇ ನೋಡಬೇಕಾದರೆ அதிசயங்களை காண்பிக்கிறவர் என்று சொல்லுகிறார். அதிசಯಗಳನ್ನು ನೋಡುವಂತ ದೇವರು. மீகா 7:15 பார்க்கும் பொழுது மீக 7:15 ನೋಡುವಾಗ அங்க எகிப்துக்குள்ள நடந்து வந்தது போல அல்லாமல் ಅಲ್ಲಿ ಐಗುಪ್ತದಲ್ಲಿ ನಡೆದಂತ ಆಗದಂತ ಕಾರ್ಯವು உன்னை அதிசயங்களை காண செய்வேன் என்று சொல்லுகிறார். ನಿನ್ನನ್ನು அதிசಯಗಳನ್ನು ನೋಡುವಂತೆ ಮಾಡುವೆನು. வாசித்தால் அங்க தெளிவாய் சொல்லுகிறார். ಅಲ್ಲಿ ನೀವು ಓದಿ ನೋಡಿರಿ, ಅದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ மீகா 7:15 பாருங்க. மீக 7:15 ನೋಡಿರಿ. சீக்கிரமா வாசிங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் ஆ. நடந்தது போலவே ஆ. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். ஹalleluya. ஹalleluya. நீ எகிப்து தேசத்திலிருந்து சொல்லுங்க படிங்க. நீ புறப்பட்ட நாளில் ஆ. நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண உன்னை பண்ணுவேன். அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் ನೀನ್ ಐಗುಪ್ತ ದೇಶದಿಂದ ಹೊರಟುವಂತ ದಿನದಿಂದ நடந்தது போலவே ನಡೆದ ಹಾಗೇನೆ உன்னை அதிசயங்களை காண செய்வேன். ನಿನಗೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವಂತೆ ತೋರಿಸುವೆನು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. 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 ஆமென். 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 இஸ்ரவேல் ஜனங்கள் மாராவுக்குள்ளே வரும் பொழுது இஸ்ரவேல் ಜನರು ಮಾರಾ ಒಳಗಡೆ ಬರುವಾಗ அவர்கள் தண்ணீர் தாகத்தோடு அலைந்து திரிந்தவர்களாய் இருந்தார்கள். ಅವರು ನೀರಿಗೆ ತವಕಪಟ್ಟು ಅಲೆದಾಡಿ ತಿರುಗುವಂತವರಾಗಿದ್ದರು. அவர்கள் தண்ணீரை கண்டபோது ಅವರು ನೀರನ್ನು ಕಂಡಿದ ಕೂಡಲೇ மிகவும் தாகத்தோடு அந்த தண்ணீரை குடிக்கின்ற நேரத்துல ತುಂಬಾ ಬಾಯಾರಿಕೆಯಾಗಿ ಆ ನೀರನ್ನು ಕುಡಿಯುವ அந்த ಸಮಯದಲ್ಲಿ தண்ணீர் மிகவும் கசப்பாய் இருந்தது. ಆ ನೀರು ತುಂಬಾ ಕಹಿಯಾಗಿತ್ತು. அதை பார்த்தவர்கள் துக்கித்தவர்களாய் முறுமுறுத்தவர்களாய் வேதனைப்பட்டவர்களாய் கண்கலங்கினவர்களாய் புலம்பினவர்களாய் கண்டார்கள் காணப்பட்டார்கள். ಅದನ್ನು ಗೋಳಾಡುತ್ತವರು ಗುಣಗುಟ್ಟುವವರು ದೇವರ ಹತ್ರ ಕೋಪ ಮಾಡಿಕೊಂಡವರಾಗಿದ್ದರು. மோசே கர்த்தருக்கு முன்பாக முறையிட்ட போது ಮೋಶೆ ದೇವರಿಗೆ ಮೊರೆಯಿಡುವಾಗ அந்த தண்ணீர் மதுரமாக மாறிவிட்டது. ಆ ನೀರು ಮಧುರವಾಗಿ எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು எவ்வளவு பெரிய அற்புதத்தை காண்பித்தார். ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ಅದ್ಭುತಗಳನ್ನು ದೇವರು இதுதான் கர்த்தர் செய்கிற அதிசயம். ದೇವರು ಮಾಡುವಂತ அதிசயம். இதுதான்
கர்த்தர் செய்கிற அதிசயம். ಇದೇ ದೇವರು ಮಾಡುವಂತ உங்க வாழ்க்கையில எந்த கசப்பு இருக்கிறதோ, ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಯಾವ ಕಹಿ எந்த ಇದೆಯೋ, வேதனை இருக்கிறதோ, ಯಾವ ವೇದನೆ எந்த ಇದೆಯೋ, துக்கம் இருக்கிறதோ, ಯಾವ ಕಷ್ಟ எந்த ಇದೆಯೋ, துயரம் இருக்கிறதோ, ಯಾವ ದುಃಖವಿದೆಯೋ, எந்த போராட்டம் இருக்கிறதோ, ಯಾವ ಹೋರಾಟವಿದೆಯೋ, தனக்குள்ளதை சகித்துக் கொள்ள முடியாம கலங்குறீர்களோ, ನನ್ನೊಳಗೆ ಅದನ್ನು ಸಹಿಸಕ್ಕಾಗದಿಲ್ಲ ಎಂಬ ಕಳವಳ ಪಡ್ತಾ ಇದೆಯೋ, அன்று மோசே தன் கையில் வைத்திருந்த கோலை தண்ணீர்ல போட்டா ಆವತ್ತು ಮೋಸೆ ತನ್ನ ಕೈಲಿರುವ ಕೋಲನ್ನು ನೀರಿನ ಮೇಲೆ ಹಾಕಿದರು. அந்த கசப்பு மதுரமாக மாறிவிட்டது. ಆ ಸಿಹಿ ಕಹಿಯಾಗಿ ಇದ್ದದ್ದು இன்றைக்கு ಸಿಹಿಯಾಗಿ ಮಾರಿತು. கர்த்தராகிய தேவன் நம் கையில கொடுத்திருக்கிற வேத வார்த்தையை ಇವತ್ತು ದೇವರು ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿರೋ ಸತ್ಯ அதை நாம் ವಾಕ್ಯವನ್ನು இருதயத்துக்குள்ளே உள்ள கொண்டு போகும்போது ಅದನ್ನ ನಮ್ಮ ಹೃದಯ ಒಳಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ இப்படிப்பட்ட கசப்புகள் எல்லாம் மாறிவிடும். ಈ ರೀತಿಯಾದ ಕಹಿ ಎಲ್ಲ ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿ. ஹalleluya. 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 ஆமென். ஆமென். முத அதிசயத்தை செய்கிறவா, ಮೊದಲನೇದು அதிசಯವನ್ನು ಮಾಡುವವರು, இரண்டாவது அதிசயங்களை காண்பிக்கிறவா, ಎರಡನೇದು அதிசಯಗಳನ್ನು ತೋರಿಸುವವರು, மூன்றாவது அதிசயங்களை நடத்துகிறவா. ಮೂರನೇದು அதிசಯಗಳನ್ನು ನಡೆಸುವವರು. யோபேல் 2:26 பார்க்கும் பொழுது ಯೋಬನ್ 2:26 ನೋಡುವಾಗ அங்கே அழகாய் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கவனிப்போம். ಸುಂದರವಾಗಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಒಂದು சீக்கிரமா படிங்க. யோபேல் 2 ಬೇಗನೆ ಓದ್ರಿ. ಯೋಬಲ್ 2:26 படிங்க. நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்க துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். ஹalleluya. உன்னை ஒரு நாளும் கர்த்தர் வெட்கப்படுத்த விட மாட்டார். ನಿಮ್ಮನ್ನು ಯಾವ ದಿನವೂ ನಿಮ್ಮ ನಾಚಿಕೆ ಪಡಿಸುವಂತ ದೇವರು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அங்கே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ಸತ್ಯವಾಕ್ಯ உங்களை சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தியடைய செய்வாரா. ನಿಮ್ಮನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ತಿನ್ನಿಸಿ ನಿಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುವಂತ ದೇವರು, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த ನಿಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை நீங்க துதிக்கணுமா. ನಿಮ್ಮ ದೇವರಾದ ಕರ್ತನ ನಾಮವನ್ನು ನೀವು ಸ್ತುತಿ அப்படி ಮಾಡಬೇಕು. துதிக்கும் பொழுது ಆವಾಗ ಸ್ತುತಿ நீங்க ಮಾಡುವಾಗ வெட்கப்பட்டு போவதில்லையா. ನೀವು ನಾಶಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲ. நீங்கள் எந்த விதத்துல வெட்கப்பட விடுவார். ನೀವು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ನಾಶಭಂಗ ಪಡುವುದಿಲ್ಲ. இன்றைக்குள்ள சூழ்நிலை என்ன? ಇವತ್ತು ಸ್ಥಿತಿ ಏನು? கிறிஸ்மஸ் நாட்கள் வந்து விட்டது. ಕ್ರಿಸ್ಮಸ್ ದಿನ ಬಂದುಬಿಟ್ಟಿದಲ್ಲ. எல்லாரும் நம்ம சொல்ற ஒரு வார்த்தை என்ன? ಎಲ್ಲ ನಮ್ಮ ನೋಡಿ ಹೇಳುವಂತ ಮಾತೇನು? நான் கஷ்டப்படுகிறேன், நான் கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்வர் யாரும் இல்ல, ನನಗೆ ಸಹಾಯ நான் ಮಾಡುವವರು என்ன பண்ணுவேன் ಯಾರಿಲ್ಲ. பண்ணுவேன் சொல்றீங்களே. ನಾನು ಏನ್ ಮಾಡಿಲ್ಲ ಹೇಳುತ್ತೀರಲ್ಲ. ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டேன்னு சொல்றாரு. ದೇವರು ನಿಮ್ಮ ನಾಚಿಕೆ ಪಟ್ಟು ಹೋಗಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டேன்னு சொல்றாரு. ನಿಮ್ಮ ನಾಚಿಕೆ ಪಟ್ಟು ಬಿಡುವಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அப்படினா அவர் என்ன செய்வா? ಹಾಗಂತ ಅವರು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ? நீங்க துதிக்கும் பொழுது, ನೀವು ಸ್ತುತಿ நீங்க ಮಾಡುವಾಗ, ஜெபிக்கும் பொழுது ಪ್ರಾರ್ಥನೆ உங்களை ಮಾಡುವಾಗ வெட்கப்படுத்த மாட்டேன்னு சொல்ற கர்த்தர் ನಿಮ್ಮ ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುವಂತ ದೇವರು உங்களுக்கு ஒரு அதிசயத்தை நடத்துவார். ನಿಮಗೆ ಒಂದು ಅದ್ಭುತ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. என்ன அதிசயம்? ಏನು ಅದ್ಭುತವು? ஹalleluya. ஹalleluya. உபாகமம் 28:12 சொல்லுகிறது. ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 28:12 ಹೇಳುತ್ತದೆ. அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நீங்க கவனிங்க. ಅವರು ಹೇಳುವಂತ ಮಾತನ್ನು ಗಮನಿಸಿ. உபாகமம் 28:12 பார்க்கலாம். ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 28:12 ನೋಡಿರಿ. அவர் சொல்றார், ஏற்ற காலத்தில் ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ உன் தேசத்தில் மழையை பெய்யவும் ನಿನ್ನ ದೇಶದಲ್ಲಿ ಮಳೆ ಸುರಿಸುವನು. நீ கையிட்டு செய்யும் வேலைகள் எல்லாம் ನಿನ್ನ ಕೈಯಿಟ್ಟು ಮಾಡುವ ಕೆಲಸಗಳೆಲ್ಲ ஆசீர்வதிக்கவும் ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವನು. கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகி வானத்தை திறப்பார். ದೇವರು ತಮಗೆ ಪೊಕ್ಕಿಷವಾಗಿರುವಂತ ಆಕಾಶವನ್ನು ತೆರೆಯುತ್ತಾರೆ. ನೀನು அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ಅನೇಕ ಜನರಿಗೆ ಸಾಲ ಕೊಡುವಿ. ನೀನಾದರೂ கடன் வாங்காதிருப்பாய். ಸಾಲವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இந்த மாதத்தை கர்த்தர் உங்களுக்கு நடத்த போகிற காரியம் அற்புதமா அதிசயமாய் இருக்கும். ಈ ತಿಂಗಳು ದೇವರು ನಿಮಗೆ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ ಅದ್ಭುತವಾಗಿ அதிசயವಾಗಿರುತ್ತದೆ. உன் சொந்த பந்தங்கள், உறவுகள், சபைக்குள்ள வெளியில உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டார். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಮಧ್ಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಸ್ವಂತ ಬಂತ ನೆಂಟರಲ್ಲಿ ನಿನ್ನ ದೇವರು ನಾಚಿಕೆ ಪಡಿಸುವುದಕ್ಕೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. வெட்கத்துக்கு தேவன் உன்னை அழைக்கவில்லை. ನಾಚಿಕೆಗೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಕಲಿಸುವುದಿಲ್ಲ. மெய்யான இயேசு அதிசயமாய் வந்தார் என்பதை நீ விசுவாசிக்கும் போது, ನಿಜವಾದ ದೇವರು அதிசಯವಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ ನೀನು ನಂಬುವಾಗ, உனக்குள்ள அதிசயங்களை செய்கிறவராய் இருப்பார். ನಿನ್ನೊಳಗೆ அதிசಯವನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿದ್ದಾರೆ. உனக்குள்ள அதிசயங்களை காண்பிக்கிறவராய் இருப்பார். ನಿನ್ನೊಳಗೆ அதிசಯವನ್ನು ಮಾಡುವಂತವರಾಗಿರುತ್ತಾರೆ. உனக்குள்ள அதிசயங்களை நடத்துகிறவராய் இருப்பார். ನಿನ್ನೊಳಗೆ
ನಮ್ಮೊಳಗೆ ಅದೃಶ್ಯವನ್ನು ನಡೆಸುವಂತ ದೇವರಾಗಿರುತ್ತಾರೆ. உபாகமம் 15:6 சொல்லுகிறது, ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 15:6 ಹೀಗಾಗಿ உன் ಹೇಳುತ್ತದೆ, தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி ನಿನ್ನ ದೇವರು ನಿನಗೆ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ உன்னை ஆசீர்வதிப்பதினால் ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವುದರಿಂದ நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். ನೀನು ಅನೇಕ ಜನರಿಗೆ ಸಾಲವನ್ನು ಕೊಡುವೆ. நீயோ கடன் வாங்குவதில்லை, ನೀನಾದರೂ ಸಾಲವನ್ನು நீ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. அநேக ஜாதிகளை ஆளுவாய். ನೀನು ಅನೇಕ ಜನಾಂಗಗಳನ್ನು ಆಳುವಿ, உன்னையோ அவர்கள் ஆள்வதில்லை. ನಿನ್ನನ್ನು ಅವರು ಆಳ್ವಿಕೆ எவ்வளவு அழகான வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறார் பாருங்க. ಸುಂದರವಾದ ಮಾತನ್ನು ನಿಮಗೆ நீ ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. ஜனங்களை ஆளுகை செய்வாய், ನನ್ನ ಜನರನ್ನು ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಿ, உன்னை ஒருவரும் ஆளுகை செய்வதில்லை. ನಿನ್ನನ್ನು ಯಾವನಾದರೂ ಆಳ್ವಿಕೆ நீ ಮಾಡುವುದಿಲ್ಲ, கடன் வாங்குவதில்லை, ನೀನು ಸಾಲವನ್ನು கடன் ತೆಗೆದುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ, கொடுப்பாய். ಸಾಲವನ್ನು ಕೊಡುತ್ತೀಯಾ. அதிசயமான தேவன் உன்னை நடத்துகிற விதம் என்ன? ವಿಶ್ವಾದ ದೇವರನ್ನು ನಡೆಸುವಂತ ರೀತಿ ಯಾವುದು? உன்னை வெட்கப்படுத்துவதற்கு அல்ல, ನಾಚಿಕೆ நீ ಪಡಿಸುವುದಲ್ಲ, ஆளுகை செய்வதற்கு. ನೀನು ಆಳ್ವಿಕೆ தேவ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ. பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அன்பு சகோதரனே சகோதரியே, ಪ್ರೀತಿಯ ಸಹೋದರ நான் ಸಹೋದರಿಯೇ, இந்த மாதத்தை எப்படி கடந்து போக ನಾನು போகிறேன்? ಈ ತಿಂಗಳು ಹೇಗೆ ಕಳೆದು ಹೋಗುತ್ತೇನೆ? இந்த வார்த்தைகளை எடுத்து தூர போடுங்க. ಈ ಮಾತನ್ನು ತೆಗೆದಾಕಿರಿ. நான் வெட்கப்பட மாட்டேன், ನಾನು ನಾಚಿಕೆ என் ಪಡುವುದಿಲ್ಲ, குடும்பத்துக்குள்ள வெட்கப்பட ನನ್ನ மாட்டேன், ಕುಟುಂಬ ಮೊದಲು என் ನಾಚಿಕೆ சபைக்குள்ள ಪಡುವುದಿಲ್ಲ, வெட்கப்பட மாட்டேன், ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ என் ನಾಚಿಕೆ உறவுகள் சொந்த ಪಡುವುದಿಲ್ಲ, பந்தங்கிட்ட நான் வெட்கப்பட மாட்டேன். ನನ್ನ ನೆಂಟರುಗಳ ಮಧ್ಯೆ ನಾನು ನಾಚಿಕೆ என்ன ಪಡುವುದಿಲ್ಲ. கர்த்தர் அதிசயமா நடத்த போகிறார். ನನ್ನನ್ನು ದೇವರು ಅದೃಶ್ಯವಾಗಿ மெய்யான ನಡೆಸುತ್ತಾರೆ. இயேசு, ನಿಜವಾದ ಯೇಸು, மெய்யான இயேசு ನಿಜವಾದ ಯೇಸು அதிசயம் செய்யும்படி ಅದೃಶ್ಯವನ್ನು எனக்குள்ள ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ பிறந்திருக்கிறார், ನನ್ನೊಳಗೆ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ, என் குடும்பத்துக்குள்ள ನನ್ನ பிறந்திருக்கிறார், ಕುಟುಂಬದಲ್ಲಿ என் ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ, சபைக்குள்ள ನನ್ನ பிறந்திருக்கிறார். ಸಭೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. நான் இதை காண்பிப்பேன். ನಾನು ಇದನ್ನು ತೋರಿಸುವೆ. நான் வெட்கப்படுவதில்லை, ನಾನು ನಾಚಿಕೆ நான் ಪಡುವುದಿಲ್ಲ, வெட்கப்படுவதில்லை. நான் நாಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ಎಷ್ಟು ಹೇಳಕ್ಕಾಗುತ್ತದೆ? ஏத்த காலத்துல உன் மேல மழையை பெய்ய வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர், ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ನಿನ್ನ ಮೇಲೆ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸುವೆ ಎಂದು ಹೇಳಿದಂತ ಕರ್ತನು. மழை என்றால் என்ன? ಮಳೆ ಅಂದರೆ ಏನು? ஆசீர்வாதம். நீ ಆಶೀರ್ವಾದಗಳು. யாரு முன்னாலே வெட்கப்பட மாட்டாய். ನೀನು ಯಾರ ಮುಂದೆ ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. சியோன் குமாரனே, ಸಿಯೋನು ಕುಮಾರನೇ, சியோன் குமாரத்தியே, ಸಿಯೋನ ಕುಮಾರತಿಯೇ, நீ இந்த மாதத்தை கலிகூறும்படியாக, ಈ ತಿಂಗಳಲ್ಲಿ ಸಂತೋಷಗೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ, மகிழ்ந்து கலிகூறும்படியாய் ನೀನು ಗಂಭೀರಿಸಿ யோபேல் ಸಂತೋಷಪಡು. 2:23 சொல்லுகிறது, ಯೋಬೆಲ್ 2:23 ಹೇಳುತ್ತದೆ, சியோன் குமாரரே, ಸಿಯೋನ ಕುಮಾರನೇ, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கலிகூறுங்கள். ಯೆಹೋವನ ಕರ್ತನಲ್ಲಿ ನೀವು ಸಂತೋಷ ಪಡೆಯಿರಿ. அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாதிரியை கொடுத்து, ಅವರು ತಕ್ಕವ ನಿಮಗೆ ದೇವರು ನಿಮಗೆ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟು, உங்களுக்கு முன்மாறியும் பின்மாறியும் ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணுவார். ನಿಮಗೆ ಮುಂದೆ ಹಿಂದೆ ಮಳೆಯನ್ನು ಸುರಿಸಿಕೆ ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ಒಂದು ಆಮೆನ್ ಹೇಳಿ. அதை வரவேறுங்க, வரவேறுங்க. ಚಪ್ಪಾಳೆ முன்மாதிரி தட்டி பின்மாதிரி என்று சொல்லுகிறபடி ಮುಂದೆ ಹಿಂದೆ ಮುಂದೆ ಹೇಳುವ ಪ್ರಕಾರವೇ ஏற்கனவே வர்ஷிக்க பண்ணியிருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಯಾವಾಗಲೂ ಅದನ್ನು ವರ್ಷಿಸುವಂತೆ உங்கள் ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆசீர்வாதம் சாதாரணமாக இருக்காது. ಅದು ಸಾಧಾರಣವಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. இங்க சொல்றாரு, உபாகமம் 14:29 பார்க்கும் பொழுது, ಧರ್ಮೋಪದೇಶಕಾಂಡ 14:21 ನೋಡುವಾಗ, லேவியனுக்கு உன்னோடு பங்கும் சுதந்திரமும் இல்லாதபடினால் ಲೇವಿಯನಿಗೆ ನಿನಗೆ ಬರುವಂತ சுதந்திரವು ಭಾಗವು ಇಲ್ಲದೆ ಇರುವುದರಿಂದ அவனும் உன் வாசல்களில் இருக்கிற பரதேசியும் ಆತನು ನಿನ್ನ ಬಾಗಿಲಲ್ಲಿ ಇರುವಂತ ಒಂದು ಪರದೇಶಿಯಾಗಿದ್ದಾನೆ. திக்கற்றவனும் விதவையும் வந்து ದಿಕ್ಕಿಲ್ಲದವರು ವಿಧವೆಗಳು ಬಂದು புசித்து திருப்தி அடைவார்களாக. ಅವರು ತಿಂದಿ ತೃಪ್ತಿಗೊಳ್ಳುತ್ತಾರೆ. அப்பொழுது ಆಗ உன் கை செய்யும் ನಿನ್ನ ಕೈ ಮಾಡುವಂತ வேலைகள் எல்லாம் ಕೆಲಸವೆಲ್ಲ உன் தேவனாகிய கர்த்தர் ನಿನ್ನ ದೇವರಾದ உன்னை ஆசீர்வதிப்பாராக. ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இந்த இயேசு பிறந்த இந்த நல்நாட்களில் ಯೇಸು ಹುಟ್ಟಿದಂತ ಈ ದಿನದಲ್ಲಿ திக்கற்றவனும் விதவையும் ದಿಕ್ಕಿಲ್ಲದವರು ವಿಧವೆಗಳು, எளியவனும் ஆமென் ಬಡತನವರು, தள்ளப்பட்டவனும் ತಳ್ಳಲ್ಪಟ್ಟವರು உன் கூடாரத்தில் வந்து புசிப்பானாக. ನಿನ್ನ ಗುಡಾರದಲ್ಲಿ ಬಂದು உன் ஆலயத்தில் வந்து புசிப்பானாக. ಆಲಯದ ಬಳಿ ತಿನ್ನುತ್ತಾರೆ. உன் கையை அவர் திருப்திப்படுத்துகிறார். ನಿನ್ನ ಕೈಯನ್ನು ಅದನ್ನು உன் ತೃಪ್ತಿಪಡಿಸುತ್ತಾರೆ. கை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ನಿನ್ನ ಕೈ நீ ಆಶೀರ್ವದಿಸಲ್ಪಡುವುದು. பல ஜாதிகளுக்கு கொடுக்கிறவனாய் மாறுவாய். ಆ ಸಕಲ ಜನಾಂಗಗಳಿಗೆ ಕೊಡುವಂತವರಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. அவர் சொல்லுகிற வார்த்தைகள் ஒன்றும் பொய்யாகுவதில்லை. ಆತನು ಹೇಳುವಂತ ಮಾತು ಯಾವುದು ಸುಳ್ಳಾಗುವುದಿಲ್ಲ. வேத வார்த்தைகளை நன்று நீங்கள் விசாரித்து அதை ஆராய்ந்து கர்த்தருக்குள் பார்ப்பீங்கன்னா ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ನೀವು ಶೋಧಿಸಿ ಅದರ ಒಳಗೆ ನೀವು ನೋಡಬೇಕಾದರೆ அது உங்களை ஆசீர்வாத
ஆசீர்வாதமாய் மாற்றிவிடும். ಅದು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಬದಲಾಗುತ್ತದೆ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. இப்பொழுது நான் உங்களுக்கு 3 காரியத்தை முன்ன வச்சிருக்கிறேன். ಇವಾಗ ನಾನು ನಿಮಗೆ 3 ಕಾರ್ಯವನ್ನು ಮುಂದೆ ஒன்று அதிசயங்களை காண்பிக்கிறவர், ಒಂದು ಅದ್ಭುತಗಳನ್ನು ತೋರಿಸುವವರು, இரண்டாவது அதிசயங்களை ஆமென் நடத்துகிறவர், ಎರಡನೇದು அதிசಯಗಳನ್ನು ನಡೆಸುವಂತವರು. ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. இன்னொன்னு அதிசயங்களை செய்கிறவர். ಇನ್ನೊಂದು அதிசಯಗಳನ್ನು ಮಾಡುವವರು. சொல்லுங்க ஒன்னு அதிசயங்களை செய்கிறவர். அதிசಯಗಳನ್ನು ಮಾಡುವವರು. சொல்லுங்க எனக்கு அதிசயங்களை செய்கிறவர். ನನಗೆ அதிசಯಗಳನ್ನು ಮಾಡುವವರು. இரண்டாவது அதிசயங்களை எனக்கு காண்பிக்கிறவர். ಎರಡನೇದು அதிசಯಗಳನ್ನು ನನಗೆ ತೋರಿಸುವವರು. மூணாவது அதிசயங்களை எனக்கு நடப்பிக்கிறவர். ಮೂರನೇದು அதிசಯಗಳನ್ನು ನನಗೆ ನಡೆಸುವವರು. நான் விசுவாசிக்கிறேன், ನಾನು ನಂಬುತ್ತೇನೆ, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ನಾನು ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. ಅದನ್ನೇ ಸತ್ಯವಾಕ್ಯ அதைத்தான் நம்ம ಹೇಳುತ್ತದೆ. எரேமியா புத்தகத்தில் நாம் படித்தோம். ಅದನ್ನೇ ಯೆರೆಮೀಯ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ನಾವು ನೋಡಿದ್ದೀವಿ. அதே எரேமியா புத்தகம் ಅದೇ ಯೆರೆಮೀಯ ಪುಸ್ತಕ 32ஆம் அதிகாரம் 32ನೇ ಅಧ್ಯಾಯವು 27வது வசனம் என்ன சொல்லுகிறது? 27ನೇ ವಾಕ್ಯವು ಏನು ಹೇಳುತ್ತದೆ? முன்பு நம்ம பார்த்தோம், 17வது வசனத்தை பார்த்தோம். ಮುಂಚೆ ನಾವು 17ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿದ್ದೇವೆ. ஆனா இப்போ ಆದರೆ ಇವಾಗ 27 என்ன சொல்லுகிறது? 27 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? ஆதலால் ಆದ್ದರಿಂದ இதோ ಇಗೋ நான் இந்த நகரத்தை ನಾನು ಈ ನಗರವನ್ನು கல்தேரின் கையிலும் ಪರದೇಶಿಯ ಕೈಯಲ್ಲಿ பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரின் கையிலும் ಬಾಬಿಲೋನ್ ಅರಸನಾದ ನೆಬೂಕದ್ನೆಚ್ಚರ ಕೈಯಲ್ಲಿಯೂ ஒப்பு கொடுக்கிறேன். ನಾನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ. ஏன்? ಯಾಕೆ? உனக்குள் நடக்கிற அதிசயங்களை காண்பிப்பதற்காக. ನಿನ್ನೊಳಗೆ ನಡೆಯುವಂತ அதிசயಗಳನ್ನು ನೋಡುವುದಕ್ಕಾಗಿ. இப்ப படிங்க, மேல இருக்கிற 27வது வசனத்தை படிங்க. ಮೇಲೆ ಇರುವಂತ 27ನೇ ವಾಕ್ಯವನ್ನು படிங்க. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா? ಆಮೆನ್ ஆமென். ಆಮೆನ್. சொல்லுங்க. ಹೇಳಿರಿ ಆಮೆನ್. கல்தேரியோ படிங்க அந்த வசனத்தை 28. ஆதலால் இதோ நான் இந்த நகரத்தை கல்தேயரின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரின் கையிலும் ஒப்பு கொடுத்தாலும் ಯಾವ ಕೈಯಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟರು ஆண்டவர் செய்கிற அதிசயத்தை ஒருவரால மாற்ற முடியாது. ದೇವರು ಮಾಡುವಂತ அதிசಯಗಳು ಯಾರಿಂದ ಬದಲಾಯಿಸಕ್ಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. அதுதான் மேல் வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். ಆದ್ದರಿಂದ ಮೇಲಿನ ವಾಕ್ಯವು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತದೆ, மாம்சமான யாவர் மேலும், ಮಾಂಸವಾದ ಎಲ್ಲರ ಮೇಲೆ. ಆಮೆನ್ ಆಮೆನ್. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தி. ಹೇಳಿರಿ ஹalleluya. மாம்சமான யாவர் மேலும், ಮಾಂಸವಾದ ಎಲ್ಲರ ಮೇಲೆ தேவனாகிய கர்த்தனாத ದೇವರು என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லுங்க. ನನ್ನಿಂದ ಆಗದಂತ அதிசயವಾದ ಕಾರ್ಯಗಳು ಒಂದುಂಟು. நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. ನೀವು ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಎತ್ತಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. ஹalleluya. 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 இப்போ ஒரு முக்கியமான வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ಇವಾಗ ಒಂದು ಮುಖ್ಯವಾದ ವಾಕ್ಯವನ್ನು இந்த மெய்யான இயேசு அதிசயமா ஏன் வந்தார்? ಈ ನಿಜವಾದ ಯೇಸು ಅದೃಶ್ಯವಾಗಿ ಯಾಕೆ ಬಂದರು? சங்கீதம் 96:3 என்ன சொல்லுகிறது? ಕೀರ್ತನೆಗಳು 96:3 ಏನು ಹೇಳುತ್ತದೆ? அங்க என்ன சொல்லுகிறது என்று நன்று பாருங்கள். ಅಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತದೆ ನೋಡಿರಿ. சீக்கிரமா எடுத்து படிங்களேன். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும், ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும், சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும், சகல ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயத்தையும் விவரித்து சொல்லுங்கள். விவரித்து சொல்லுங்க. ವಿಸ್ತರಿಸಿ ಹೇಳಿರಿ. சத்தமா சொல்லுங்களேன். ಶಬ್ದವಾಗಿ. ஹalleluya. 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 பாருங்க, அழகான வார்த்தை சொல்லுது. இப்போ ಸುಂದರವಾದ ಮಾತು ಹೇಳುತ್ತದೆ. ஜாதிகளுக்குள்ள அவருடைய மகிமையும், ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ಆತನ ಮಹಿಮೆಯು, சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் ಸಕಲ ಜನರ ಒಳಗಡೆ ಆತನ ಅದ್ಭುತಗಳನ್ನು விவரித்து சொல்லுங்க. ವಿಸ್ತರಿಸಿ ಹೇಳಿರಿ. இந்த அதிசயமானவரை சொல்லுங்க. ಈ அதிசயವಾದವನನ್ನು ಹೇಳಿರಿ. எப்படி சொல்லுங்க? ಹೇಗೆ ಹೇಳಬೇಕು? உங்களால முடிந்த ஒரு நன்மையை செய்து சொல்லுங்க. ನಿಮ್ಮಿಂದ ಆಗಿದಂತ ಒಂದು ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡಿ ಹೇಳಿರಿ. எத்தனை பேருங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லங்க? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಊಟಕ್ಕೆ ದಾರಿ ಇಲ್ಲ
ದಾರಿ. எத்தனை பேர் போட்டுக்கிறதுக்கு துணி இல்லங்க? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಹಾಕಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲ. எத்தனை பேர் வீடு வாடகை கட்டறதுக்கு வழி இல்லங்க? ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಮನೆ ಬಾಡಿಗೆ ಕಟ್ಟಕ್ಕೆ ದಾರಿ ಇಲ್ಲ. எத்தனை பாஸ்டர்ங்க கஷ்டப்படுறாங்கங்க? ಎಷ್ಟು ಸೇವಕರು கண்ணீரோடு இருக்கிறாங்கங்க. கண்ணீரೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. இந்த நாட்களில ಈ ದಿನಗಳಲ್ಲಿ நான் மட்டும் சந்தோஷமா இருக்குன்னு நினைக்கிறத விட்டுட்டு ನಾನು ಮಾತ್ರ ಸಂತೋಷವಾಗಿ ಇರುವುದನ್ನು ಬಿಟ್ಟು இயேசப்பா பிறந்த அதிசயத்தை ಯೇಸಪ್ಪ ಹುಟ್ಟಿದ அவங்களுக்கு சொல்லும்படியாக ಅವರಿಗೆ ಹೇಳುವುದಕ್ಕಾಗಿ உன்னால முடிந்த ஒரு நன்மையை செய். ನಿನ್ನಿಂದ ಆಗಿದ್ದ ಒಂದು அதிசಯವನ್ನು ಮಾಡು. நன்மை செய்வதனால் நீ வெட்கப்படுவதில்லை. ಒಳ್ಳೆಯದನ್ನು ಮಾಡುವುದು ನೀನು ನಾಚಿಕೆ ಪಡುವುದಿಲ್ಲ. அடுத்த வருஷம் நான் இதை சாதிக்கணும். ಬರುವಂತ ವರ್ಷ ಇದನ್ನು ಸಾಧನೆ அடுத்த வருஷம் இதை நான் வாங்கணும். ಬರುವಂತ ವರ್ಷ ಇದನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. அடுத்த வருஷம் என்ன சுத்தி இருக்கவங்களா இப்படி பேசணும். ಬರುವಂತ ವರ್ಷದಲ್ಲಿ ನನ್ನ ಸುತ್ತಲೂ ಇರುವಲ್ಲ ಇದನ್ನ ಮಾತನಾಡಬೇಕು. அதுக்கு இந்த பணம் தேவையாயிருக்கு. ಅದಕ್ಕೆ ಹಣ ಅವಶ್ಯಕತೆ ಆಗಿದೆ. எடுத்து வை ஒரு இடத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன். ಒಂದು ಜಾಗವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஒரு வாகனத்தை வாங்கணும்னு நினைக்கிறேன். ಒಂದು ಗಾಡಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು ஒரு ಅನ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ. கோல்ಡ್ வாங்கணும்னு நினைக்கிறேன். ಒಂದು ಬಂಗಾರ இத ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. பத்திரமா வை. ಇದನ್ನು ಭದ್ರವಾಗಿ இத ಇಡು. பத்திரமா வை என்று சொல்லுகிற அடுத்த நிமிஷம் ಇದನ್ನು ಭದ್ರವಾಗಿ ಎತ್ತಿಡು ಅಂತ ಹೇಳುವ ಕ್ಷಣ ಮಾತ್ರದಲ್ಲಿ உனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. ನಿನಗೆ ಏನು ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ கடந்த நாட்கள்ல தமிழ்நாடு பகுதியில ஒரு கேரல் ஒன்று நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். ಕಳೆದ ಹೋದ ದಿನದಲ್ಲಿ ತಮಿಳುನಾಡು ಭಾಗದಲ್ಲಿ ಕೇರಳ ಸರ್ವಿಸ್ ಅನ್ನು ನಡೆಸ್ತಾ ಇದ್ದಾರೆ. இரவுல அவர்கள் கேரல் ஒரு வீடு வீடா போகிறார்கள். ರಾತ್ರಿಯಲ್ಲಿ ಮನೆ ಮನೆಗಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவர்கள் போகிற ஒரு வீட்டுல பாத்தீங்கன்னா ಅವರು ಹೋಗುವಂತ ಒಂದು ಮನೆಯಲ್ಲಿ ನೋಡಿದಾಗ கிறிஸ்மஸ் தாத்தா வேஷம் அணிந்து வேடம் அணிந்து அந்த நபர் அங்க போய் ಕ್ರಿಸ್ಮಸ್ ತಾತ ವೇಷವನ್ನು ಹಾಕಿ ಆ ವ್ಯಕ್ತಿಯ ಮನೆ ಒಳಗಡೆ ಹೋಗಿ அந்த வீட்டாரை மகிழ வைக்கிறார். ಆ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವವರು சந்தோஷப்படுத்துகிறார். ಅವರನ್ನು ಸಂತೋಷ ஆடி ಪಡಿಸುತ್ತಾರೆ. பாடி அவர் அப்படியே ஆடி பாடி அவர் அப்படியே மகிழ்ச்சியில கொண்டாடுகிறார். ಕುಣಿದಾಡುತ್ತಾ ಅವರನ್ನು ಸಂತೋಷ ಪಡುತ್ತಾರೆ. அப்படி கொண்டாடி முடிகிற நேரத்துல ಆವಾಗ ಹಾಡನ್ನಾಡಿ ಮುಗಿಸುವಂತ அப்படியே ಸಮಯದಲ್ಲಿ நின்ற வண்ணமாக தலை பின்னாக சாய்ந்து கீழே விழுந்து அதே இடத்துல மரித்து போனார். ಅವರು ಹಾಗೆ ನಿಂತಿದ್ದ ಜಾಗದಲ್ಲಿಂದ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಹಾಗೆ ಆ ಮರಣವನ್ನು கர்த்தருடைய கொண்டாட நினைக்கிற நீ ದೇವರ ಹುಟ್ಟಿದ ಹಬ್ಬವನ್ನು ಆಚರಿಸಲಿಕ್ಕೆ ಇರುವಂತ ನೀನು என்ன நடக்குதுன்னு நீ அறியாம இருக்கிற. ಏನು ನಡೆಯುತ್ತೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದೇ ಇದೆಯಾ? நாளைக்கு அடுத்த வாரத்துக்கு அடுத்த மாசத்துக்கு அடுத்த வருஷத்துக்கு நீ இப்போது சேர்த்து வைக்க பாக்குற. ನಾಳೆಗೆ ಬರುವಂತ ವರ್ಷಕ್ಕೆ ನೀನು ಅದನ್ನು ಕೂಡಿಸಿ ಇಡಕ್ಕೆ ನೀನು ನೋಡ್ತಾ ಇದೆಯಾ? உன் பக்கத்து விட்டு எந்த நிலைமையில இருக்கிறாங்க? ನಿನ್ನ ಪಕ್ಕದ ಮನೆಯವರು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ? உன்னுடைய ஊழியக்காரர் எந்த நிலைமையில இருக்கிறார்? ನಿನ್ನ ಸೇವಕರು ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ? உன் சொந்த குடும்பத்துல ஒருவர் என்ன நிலைமையில இருக்கிறாங்க? ನಿನ್ನ ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿದ್ದಾರೆ? நீ மட்டும் சந்தோஷமா இருக்கிறது நினைக்கிறாயே? ನೀನು ಮಾತ್ರ ಸಂತೋಷವಾಗಿ ಇರಬೇಕು ಅನಿಸ್ತಾ அதத்தான் இங்கே சொல்லுகிறார். ಅದನ್ನೇ ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஜாதிகளுக்குள்ள அவருடைய மகிமையும் ಜನಾಂಗಗಳಲ್ಲಿ ಆತನ ಮಹಿಮೆಯು சகல ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயத்தையும் விவரித்து சொல்லுங்கள். ಸಕಲ ಜನರಿಗೂ ಆತನ அதிசயವನ್ನು ವಿಸ್ತರಿಸಿ ಹೇಳಿರಿ. அவர் அதிசயமானவர் என்று சொல்லுங்கள். ಅದ್ಭುತವಾದವರು ಎಂದು ಹೇಳಿರಿ. இது நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ನಾನು ಹೇಳಿಲ್ಲ, ದೇವರ ಮಾತು ಹೀಗಾಗಿ ನುಡಿತಾ ಇದ್ದಾರೆ. யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் ಯಾಕೋಬನ ಸಂತಾನವನ್ನು ಎಬ್ಬಿಸುವುದಕ್ಕಾಗಿ இஸ்ரவேலிலே காக்கப்பட்டவர்களை திரும்பவும் ಇಸ್ರಾಯೇಲ ಕಾಯಿಸಲ್ಪಟ್ಟವರನ್ನು ಹಿಂತಿರುಗುವುದಕ್ಕಾಗಿ நீர் எனக்கு தாசனாய் இருப்பது ನೀನು ನನಗೆ ದಾಸನಾಗಿ ಇರುವುದು அற்ப காரியமாய் இருக்கிறது. ಅಲ್ಪ ಕಾರ್ಯವಾಗಿರುತ್ತದೆ. நீ பூமியின் கடையாந்தரமும் ಭೂಮಿಯ ಕಟ್ಟ ಕಡೆಯಾಂದ್ರವರೆಗೂ என்னுடைய ரட்சிப்பா இருக்கும்படி ನನ್ನ ರಕ್ಷಣೆಯಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்று சொல்லுகிறார். ನಿನಗೆ ಜನರಿಗೆ ಬೆಳಕಾಗಿ ಇಡ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ உன்னை ಹೇಳುತ್ತಾರೆ. சார்ந்திருக்கிற ஜனங்கள் ரட்சிப்புக்காக உன்னை ஒளியாக வைத்திருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ಸೇರಿರುವ ಜನರು ಬೆಳಕಾಗಿ ಇರುವುದಕ್ಕಾಗಿ உன்னை அதிசயமாக வைத்திருக்கிறார். ನಿನ್ನನ್ನು அதிசಯವಾಗಿ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. நீ அதிசயமாய் மாற வேண்டும். ನೀನು அதிசಯವಾಗಿ ಮಾರ್ಪಡಬೇಕು. இயேசு உனக்குள்ள பிறந்திருக்கிறார். ನಿನ್ನೊಳಗೆ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏன்னா அவர் அதிசயமானவர். ಯಾಕಂದ್ರೆ ಆತನ ಅದ್ಭುತವಾದವರು. அந்த அதிசயத்தை நீ வெளியே கொண்டு வரணும். ಅದ್ಭುತವನ್ನು ನೀನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬರಬೇಕು. உன்னிலிருந்து சில நன்மைகள் வெளிப்பட வேண்டும். ನಿನ್ನಿಂದ ಕೆಲವೊಂದು ಒಳ್ಳೆಯ ಕಾರ್ಯ ಪ್ರಕಟವಾಗಬೇಕು. இப்போ ஒரு ரெவலேஷன் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ಇವಾಗ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு வெளியே வருகிறது. ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ಇವಾಗ ಹೊರಬರುತ್ತದೆ. பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிசயம், புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிசயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು அதிசಯವು
ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆ ஜாதிகளுக்குள்ளே இந்த வார்த்தை சொல்லுகிறது. ಜನಾಂಗಗಳಿಂದ ಈ ಮಾತು ಹೇಳುತ್ತದಲ್ಲ, சகல ஜனங்களுக்குள்ளே அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. ಸಕಲ ಜನರ ಒಳಗಡೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಹೇಳುತ್ತದಲ್ಲ, அந்த அதிசயமானவர் ಆ அதிசಯವಾದವರು பழைய ஏற்பாட்டில் ஒரு குடும்பத்துக்கு ஒரு அதிசயத்தை செய்கிறார். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಂದು ಕುಟುಂಬ ಒಳಗಡೆ அதிசಯವನ್ನೇ ಮಾಡುತ್ತಾರೆ. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 3ஆம் வசனத்தை சத்தமிட்டு ஒருவர் வாசியுங்கள். 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಸತ್ಯದಿಂದ நியாயாதிபதிகளின் புத்தகம் ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 13ஆம் அதிகாரம் 13ನೇ ಅಧ್ಯಾಯವು 3ஆம் வசனத்தை பார்க்கலாம். 3ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. கர்த்தருடைய தூதனானவர் ಕರ್ತನ ದೂತನಾದವರು அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி ಆ ಸ್ತ್ರೀಗೆ ಕನಸಲ್ಲಿ அவளை நோக்கி, ಆತನನ್ನು ನೋಡಿ, இதோ பிள்ளை பெறாத மலடியான ಇಗೋ ಮಗುವನ್ನು ಒಟ್ಟಿದೆ ಇರುವಂತ நீ கர்ப்பம் தரித்து ಗರ್ಭವನ್ನು ஒரு ಪಡೆದು குமாரனை பெறுவாய். ಒಂದು ಮಗುವನ್ನು ಎತ್ತುವಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. ஒரு தூதன் வந்து ಒಂದು ದೂತನು இப்ப ಬಂದು அந்த பெண்ணுக்கு முன்னால் நிக்கின்றார். ಅವಳಿಗೆ ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, இந்த அதிசயமான தேவன் அதிசಯವಾದ ஒரு தூதனை அனுப்புகிறார். ಒಂದು ದೂತನ್ನು நீ ಕಳಿಸುತ್ತಾರೆ. எந்த சூழ்நிலை வீட்டுல இருக்கிறாயோ, ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಇದೆಯೋ, நீ எந்த இடத்துல இருக்கிறாயோ, ನೀ ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇದೆಯೋ, உனக்கு முன்னே ஒரு தூதன் வந்து நிப்பார். ನಿನಗೆ ಮುಂದೆ ಒಂದು ದೂತನು ಬರುತ್ತಾರೆ. உன்னுடைய கண்ணீரை, கவலைய, துக்கத்தை, பாரத்தை அறிந்து ನಿನ್ನನ್ನು ಕಣ್ಣೀರನ್ನು ದುಃಖವನ್ನು ಭಾರವನ್ನು ತಿಳಿದು ஒரு அதிசயம் செய்ய அங்க வருகிறார். ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ ಅಲ್ಲಿ ಬರುತ್ತಾರೆ. இங்கே மனோவாவின் மனைவி ಇಲ್ಲಿ ಮನೋಹನ ಹೆಂಡತಿ அங்கே காணப்படுகிற ஒரு காரியம் தான் இது. ಅಲ್ಲಿ ತೋರಿಸಿಕೊಡುವಂತ ಒಂದು ಜಾಗವೇ ಇದು. 3 அதிசயமான காரியத்தில் 3 அதிசಯವಾದ ಕಾರ್ಯದಲ್ಲಿ இது ஒரு காரியம். ಇದು ಒಂದು ಕಾರ್ಯವು. மனோவாவின் மனைவியின் அதிசயம். ಮನೋಹನ ಹೆಂಡತಿಯನ அதிசயವು. தந்தையாக தேவன் ತಂದೆಯಾದ ದೇವರು தூதனை அனுப்பி ದೂತರನ್ನು இங்க ஒரு அதிசயத்தை கட்டளையிடுகிறார். ಇಲ್ಲಿ ಒಂದು அதிசಯವನ್ನು ಆಜ್ಞೆ ಮಾಡುತ್ತಾರೆ. இங்க என்ன சொல்லுகிறார்? ಇಲ್ಲಿ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? பிள்ளை பெறாத மலடியான நீ ಮಗುವನ್ನು ಹುಟ್ಟದೇ ಇರುವಂತ ಬಂಚಿಯಾಗಿರುವಂತ ನೀನು கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ಗರ್ಭ ಧರಿಸಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ಎತ್ತುವಿ. நீ குமாரனை பெற வேண்டும் என்றால் ನೀನು ಮಗುವನ್ನು ಎತ್ತಬೇಕಾದರೆ நீ உன் கணவனும் ನೀನು ನಿನ್ನ ಗಂಡನು இந்த காரியத்தை செய்யணும். ಈ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಬೇಕು. என்ன காரியம் செய்யணும்? ಯಾವ ಕಾರ್ಯವು ಮಾಡಬೇಕು? ஆதலால் ಆದ್ದರಿಂದ நீ திராட்சரசமோ ನೀನು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು மதுபானமோ ಮದ್ಯಪಾನವನ್ನು குடியாதபடிக்கு ಕುಡಿಯದಂತೆ தீட்டானது ಕೇಡಾದದ್ದು ஒன்றும் புசியாதபடிக்கு ಯಾವುದು ತಿನ್ನಬಾರದೆಂದು ಹೇಳಿ எச்சரிக்கையாயிரு. ಎಚ್ಚರಿಕೆ ಉಳ್ಳವರಾಗಿ. ஹalleluya. ஹalleluya. உன்னுடைய மலட்டுத்தன்மை மாறணும்னா, ನಿನ್ನ ಬಚ್ಚೆಯ ತನ್ನೆ ಮಾರಬೇಕಾದರೆ, உனக்கு ஒரு குமாரன் பிறக்கணும்னா, ನಿನಗೆ ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಬೇಕಾದರೆ உங்க பரிசுத்தத்தை நீங்க 2 பேரும் காத்துக்கொள்ள வேண்டும். ನಿಮ್ಮ ಪರಿಶುದ್ಧತೆಯನ್ನು ಇಬ್ಬರು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. இதுவரை நீங்க காத்திருக்கலாம். ಇಲ್ಲಿ ತನಕ ನೀವು ಕಾಯ್ತಾ ಇರಬಹುದು. ஒருவேளை ಒಂದು ವೇಳೆ நான் சொல்லுகிறது என்னன்னா, ನಾನು ಹೇಳೋದು ஏன் ಏನೆಂದರೆ, இந்த வார்த்தையை அவர்கள் கொண்டு வந்தார்? ಯಾಕೆ ಈ ಮಾತನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು? அப்ப இவர்கள் திராட்சரசம் குடிக்கிறவர்களாய், மதுபானம் குடிக்கிறவர்களாய், தீட்டானதை தொடுகிறவர்களாக இருந்திருக்க கூடும். ಒಂದು ವೇಳೆ ಇವರು ಮದ್ಯಪಾನವನ್ನು ಕುಡಿಯುವಂತವರಾಗಿ, ದ್ರಾಕ್ಷಿ ರಸವನ್ನು ಕುಡಿಯುವಂತವರಾಗಿ, ಕೇಡನ್ನು ಮುಟ್ಟುವಂತವರಾಗಿರಬಹುದು. அதனாலதான் இந்த வார்த்தை கொண்டு வந்திருப்பாரோ. ಆದ್ರಿಂದ ಈ ಮಾತನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿದ್ದಾರೋ அப்படி நான் நினைக்கின்றேன். ಹಾಗಾಗಿ ನಾನು அப்ப இங்க என்ன சொல்லுகிறார்? ಅಲ್ಲಿ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? நீ கர்ப்பம் தரித்து ನೀನ್ ಗರ್ಭವನ್ನು ஒரு ಧರಿಸಿ குமாரனை பெறுவாய். ಒಂದು ಮಗುವನ್ನು ಎರಿವಿ. அவன் தலையில் மேல் சவரன் கத்தி படலாகாது. ಅವರ ತಲೆಯ ಮೇಲೆ ಕತ್ತಿಯನ್ನು ಹಾಕಬಾರದು. அந்த பிள்ளை பிறந்த முதல் ಆ ಮಗು ಹುಟ್ಟಿದ ದಿನದಿಂದ தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பார். ದೇವರಿಗೆ ನಜರೇಯನಾಗಿರುವನು. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ ஹalleluya. எப்படி ஒரு ரெவலேஷன் உங்களுக்கு முன்னே வருது பாருங்க. ಯಾವ ಒಂದು ಪ್ರಕಟಣೆ ನಿಮ್ಮ ಮುಂಭಾಗದಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. இந்த அதிசயமான தேவன் ಈ அதிசಯವಾದ ஒரு ದೇವರು தூதனை அனுப்பி ಒಂದು ದೂತನನ್ನು ಕಳಿಸಿ மனோவாவின் மனைவிடத்துல பேச வைக்கின்றார். ಮನೋಹನ ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. முதல் சொல்லுகிறது என்ன? ಮೊದಲನೇ ಹೇಳುವುದೇನು? நீங்க திராட்சரசமோ, ನೀವು ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು, மதுபானமோ, ಮದ್ಯಪಾನವನ್ನು, தீட்டானதோ ಕೇಡಾದದ್ದು ஒன்று நீங்க தொடக்கூடாது. ಯಾವುದನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು. இரண்டாவது என்ன சொல்லுகிறார்? ಎರಡನೇದು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? உனக்கு ஒரு குமாரன் பெறுவான். ನಿನಗೆ ಒಂದು ಮಗುವನ್ನು ಎತ್ತಿ அந்த குமாரன் தலையில சவரன் கத்தி படக்கூடாது. ಆ ಮಗುವಿನ ಮೇಲೆ ಯಾವ ಕತ್ತಿ ನೀಡಬಾರದು. அவன் வளர்ந்து ಅವನು தேவனுக்கு நசரேனாய் இருப்பான். ದೇವರಿಗೆ ನಜರೇಯನಾಗಿರುವನು. நசரேனா என்ன? நசரேயனாಗಿ ரட்சிக்க கூடியவன், ರಕ್ಷಿಸುವವನು, தேவனுக்கு வழிகாட்டுகிறவன், ದೇವರಿಗೆ ದಾರಿ ತೋರಿಸುವವನು, பரலோகத்துக்கு சேர்க்கக்கூடியவன். ಪರಲೋಕದಲ್ಲಿ
ಸೇರಿಸುವ. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஹalleluya. இந்த மனோவா மனைவி இன்னும் கர்ப்பம் தரிக்கவில்லை. ಈ ಮನೋಹನ ಹೆಂಡತಿ ಇನ್ನ ಗರ್ಭವನ್ನು ಧರಿಸಿಲ್ಲ. ஆனால் இங்கே தேவ தூதனால் பேசப்படுகிறார். ಆದರೆ ದೇವದೂತನ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. இந்த 13ஆம் அதிகாரத்தை நீங்க தெளிவா நீங்க படிச்சீங்கன்னா ಈ 13ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಓದುವುದಾದರೆ இந்த அத்தியாயம் முழுவதும் ஒரு அழகான ரெவலேஷன் பிறந்திருக்கிறது. ಈ ಅಧ್ಯಾಯ ಪೂರ್ತಿ ಒಂದು ಸುಂದರವಾದ ಪ್ರಕಟಣೆ ஒரு வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் இதிலிருந்து வெளிவருகிறது. ಒಂದು ಸುಂದರವಾದ ಪ್ರಕಟಣೆ ಇದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತಾ ಇದೆ. கண்பான தேவஜனமே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, கட்டளை வெறும் பிள்ளை தாய் தகப்பனுக்கு மட்டுமல்ல, ಅವರು ತಂದೆ ತಾಯಿಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ பிள்ளைகளுக்கும் தான். ಮಕ್ಕಳಿಗೂ ಸಹ பிறப்பதற்கு முன்பாகவே அவர் உன் முன்குறிப்பை வைக்கின்றார். ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಆತನನ್ನು ಗುರುತಿಸಿದ್ದಾರೆ. ஒரு பிள்ளை இப்படிதான் வளரணும், ಒಂದು ಮಗುವಿಗೆ ಬೆಳೆಸಬೇಕು, இப்படிதான் ஜீவிக்கணும், ಹೀಗೆ ಜೀವಿಸಬೇಕು அப்படின்னு கட்டளை அங்க பிறந்திருக்கிறது. ಹೀಗಾಗಿ ಆಜ್ಞೆಗಳು ಅಲ್ಲಿ ಹೊರಟುತ್ತಾ ಇದೆ. அதை தாய் தகப்பனும் கைப்பிடிப்பதில்லை, ಅದನ್ನು ತಂದೆ ತಾಯಿ ಹಿಂಬಾಲಿಸುವುದಿಲ್ಲ, அது பிள்ளைகளும் கைப்பிடிப்பதில்லை. ಅದನ್ನು ಮಕ್ಕಳು இங்க ಹಿಂಬಾಲಿಸುವುದಿಲ್ಲ. நீங்க கவனிக்கும் பொழுது ಇದು ಗಮನಿಸುವಾಗ முதல் என்ன சொல்லுகிறாங்க? ಏನ್ ಹೇಳುತ್ತಾರೆ? நீங்க ரெண்டு பேரும் பரிசுத்தமாய் இருக்கணும். ನೀವು ಇಬ್ಬರು ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳವರಾಗಿ ரெண்டாவது நீங்க பெற்றெடுக்க போற பிள்ளை ಎರಡನಾಗಿ ನೀವು ಎತ್ತುವಂತ ಮಗು பரிசுத்தமா ரட்சிக்கிறவனாய் இருக்கணும். ಅನೇಕರಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಾಗಿ ರಕ್ಷಿಸುವನಾಗಿರುತ್ತಾನೆ. சொல்லுங்க ஹalleluya. ಹೇಳಿರಿ சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். ಆಮೆನ್. இதை தன் மனைவி கணவனிடத்தை பகிர்ந்து கொள்கிறாள். ಇದನ್ನು ತಮ್ಮ ಹೆಂಡತಿ ಗಂಡನ ಬಳಿ ಹಂಚಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. அதுக்கு இந்த கணவன் என்ன செய்கிறார்? ಅದಕ್ಕೆ ಗಂಡನ್ ಏನ್ ಹೇಳುತ್ತಾನೆ? இந்த 12ஆம் வசனம் 14 வரை நீங்க பாத்தீங்கன்னா ಈ 12, 13, 14 ತನಕ ನೀವು ಓದಬೇಕಾದರೆ மனைவி தன் கணவனிடத்துல சொன்னபோது ಹೆಂಡತಿ ತನ್ನ ಗಂಡನ ಬಳಿ ಹೇಳುವಾಗ கணவன் அதை ஏற்றுக்கொண்டு ಗಂಡನು ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡು கர்த்தருக்கு முன்பாக நின்றபோது ದೇವರಿಗೆ ಮುಂದಾಗಿ ನಿಂತುಕೊಳ್ಳುವಾಗ பாருங்க 11ல இருந்து படிங்க, சீக்கிரமா படிங்க, நேரம் இல்ல. ಅದನ್ನ ಬೇಗನೆ ಓದಿರಿ. அப்பொழுது மனோவா நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. ಎಷ್ಟು ಸುಂದರವಾದ ಮಾತನ್ನು ನೋಡಿರಿ. ஆமென் ಆಮೆನ್. ஹalleluya. ಹalleluya. என்னுடைய மனைவி 3வது பிள்ளையை கர்ப்பம் தரிக்கும் பொழுது ನನ್ನ ಹೆಂಡತಿ 3ನೇ ಮಗುವನ್ನು ಗರ್ಭ ಧರಿಸುವಾಗ அந்த அதிசயம் கனமா இருந்தது. ಅದು அதிசಯವು ಘನವಾಗಿತ್ತು. 10 வருஷம் கழிச்சு அவங்க ஒரு 3வது மகனை கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள். 10 ವರ್ಷ ಬಿಟ್ಟು 3ನೇ ಮಗುವನ್ನು ಗರ್ಭ ಧರಿಸಿದ್ದಾರೆ. 5வது மாதத்துல 5ನೇ ತಿಂಗಳಲ್ಲಿ விடிகாலை நேரத்துல ಮುಂಜಾನೆ என் ಸಮಯದಲ್ಲಿ மனைவி என்னை தட்டி எழுப்புறாங்க. ನನ್ನ ಹೆಂಡತಿಯನ್ನು ತಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. எங்க ರೀ ಎದ್ದೇಳಿ. என்னம்மா என்று கேட்ட உடனே ಏನಮ್ಮಂದೆ? யாரோ என் காதுல வந்து ஜெரோமியா ஜெரோமியா ஜெரோமியான்னு சொல்றாங்க. ಯಾರೋ ನನ್ನ ಕಿವಿಯಲ್ಲಿ ಬಂದು ಜೆರೋಮಿಯಾ ಯೆರೆಮಿಯಾ ಅಂತ ಹೇಳ್ತಾ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. இந்த வார்த்தை கேட்டவுடனே நானே துடிச்சு போனேன். ಈ ಮಾತನ್ನು ಕೇಳಿದಕ್ಕೂ ನಾನು ಭಯಪಟ್ಟೆ. உடனே கொஞ்சம் இருமான்னு சொல்லி அவங்க பக்கத்துல இருந்து எழுந்து அப்படியே என்னுடைய வேத புத்தகத்தை எடுத்தேன். ನಾನು ತಕ್ಷಣ ಇರಮ್ಮ ಅಂತ ಹೇಳಿ ಅವನ ಕುಳಿಸಿಬಿಟ್ಟು ನನ್ನ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಸತ್ಯ ಗ್ರಂಥವನ್ನು ತೆಗೆದೆ. அதை திறந்த போது ಅದನ್ನು ತೆಗೆದ ಕೂಡಲೇ பார்த்தா எரேமியா தீர்க்கதரிசனம் 1ஆம் அதிகாரம் டக்குன்னு அந்த 5ஆம் வசனம் என் கண்ணுக்கு முன்னே வந்தது. ಬರೆದ ಗ್ರಂಥ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 5ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಹಾಕಿ ಸಡನ್ ಆಗಿ ಬರ್ತಾ ಇದೆ. அந்த வசனம் என்ன? தாயின் கருவில் உருவாக்கும் முன்னே அவனை தெரிந்தெடுத்து பரிசுத்தப்படுத்தினேன், அவன் தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறது. ನಿನ್ನ ತಾಯಿನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಉಂಟಾಗೋದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಿನ್ನ ಪರಿಶುದ್ಧ ಮಾಡಿದೀನಿ, ಇನ್ನು ಪ್ರವಾದಿ ಎಂಬುದಾಗಿ ಆ ಮಾತು ಹೇಳುತ್ತಾ ಇದೆ. இந்த வார்த்தையை நான் படித்த உடனே என் உள்ளத்துல பெரிய சந்தோஷம் எழும்புகிறது. ಈ ಮಾತು ನಾನು ಓದಿದ ಕೂಡಲೇ ನನಗೆ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ತುಂಬಾ ಸಂತೋಷ ಉಂಟಾಯಿತು. உடனே நான் ஆலயத்துக்குள்ள போய் அந்த புல்பிட் முன்னால போய் முழங்கால் படிப்பட்டு போட்டேன். ತಕ್ಷಣ ಸಭೆಯೊಳಗಡೆ ಹೋಗಿ ಮೊಣಕಾಲೂರಿ ದೇವರ ಮುಂದೆ இது என்னவா இருக்கும் ஆண்டவரே? ಏನಿರುತ್ತದೆ ದೇವರೇ? நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். ನಾನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲಿಕ್ಕೆ ஜெபித்து ಆರಂಭಿಸಿದೆ. முடிந்த உடனே ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ வெளியே வந்து ಮುಗಿದ என் மனைவியுடைய வயிற்று மேல கை வைத்து ತಕ್ಷಣ ನನ್ನ ಹೆಂಡತಿ ಹೊಟ್ಟೆ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು என் மனைவி பார்த்து சொல்லுகிறேன், ನನ್ನ ಹೆಂಡತಿ ನೋಡಿ ಹೇಳುತ್ತೇನೆ, நமக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் தருகிறார், ನಮಗೆ ಒಂದು ಗಂಡು ಮಗುವನ್ನು ದೇವರು ಕೊಡುತ್ತಾರೆ, அவனுக்கு எரோமியான்னு பேர் வைக்க சொல்றார். ಆತನಿಗೆ ಯೆರೆಮೀಯ ಎಂಬ ಹೆಸರನ್ನು ಇಡಬೇಕು ದೇವರು ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದಾರೆ. அதனால இப்போ உன் கையும் கொண்டு வா என்று சொல்லி ಹೋಗಿ ತೆಗೆದುಕೊಂಡು ಬಾ ಎಂದು ಹೇಳಿ ரெண்டு கையும் அந்த வயிற்று மேல வைத்து ಎರಡು ಕೈಯನ್ನು ಹೊಟ್ಟೆ ಮೇಲೆ ಇಟ್ಟು ரெண்டு பேரும் சேர்ந்து போய் ஜெபிக்கிறோம். ಇಬ್ಬರು ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡ್ತಾ ஆண்டவரே, ಇದ್ದೀವಿ. இந்த பிள்ளை ದೇವರೇ, ಈ ಮಗು நீர் எங்களுக்கு மகனாக கொடுப்பதனால் ನೀವು ನನಗೆ ಮಗನಾಗಿ இவனுக்கு ಕೊಡುವುದರಿಂದ ஜெரோமியா என்று நாங்கள் பெயர் வைக்கிறோம். ಈತನಿಗೆ ಯೆರೆಮೀಯ ಎಂಬ ಹೆಸರನ್ನು ಇಡುತ್ತೇವೆ. எங்களுடைய மாம்சத்துல ನಮ್ಮ ಮಾಂಸದಲ್ಲಿ இவன் கிஃப்டா வர்றதுனால ಇವನು ಒಂದು ಬಹುಮಾನದಿಂದ ஜெரோமியா கிப்சன் பெயர் வைக்கிறோம் என்று சொல்லி ಯೆರೆಮೀಯ ಗಿಫ್ಟ್ಸ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರು ಇಡುತ್ತೇವೆ. இப்படி கை வச்சு நாங்க ஜெபித்த போது ನನಗೆ ಕೈ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ அந்த குழந்தை இந்த பக்கமும் இந்த பக்கம் அப்படி ஓடுகிறது. ಆ ಮಗು ಈ ಕಡೆ ಆ ಕಡೆ ಆಗಿ ಅಲ್ಲಾಡುತ್ತಾ ಇದೆ. அங்கிட்டு இங்கிட்டுமாய் ஓடுகிறது. ಆ ಕಡೆ ಈ ಕಡೆ ಓಡುತ್ತಾ நாங்க ಇದೆ. ரெண்டு பேரும் அந்த அதிகாலையில பார்க்கிறோம். ನಾವು
ಮುಂಜಾನೆ ವೇಳೆ ಇಬ್ಬರು ಅದನ್ನು ನೋಡ್ತಾ மறுபடியும் ரெண்டு பேர் கை வைத்து மறுபடியும் அதே போல ஜெபித்தோம். ಮತ್ತೆ ಇಬ್ಬರು ಕೈ ಇಟ್ಟು ಹಾಗೆ ಪ್ರಾರ್ಥನೆ பிரதிஷ்டை பண்ணி விட்டோம். ಅದನ್ನು ಪ್ರತಿಷ್ಠೆ இவன் ಮಾಡಿದ್ವಿ. ஜெரோமியா கிப்சன், ಜೆರೆಮಿಯಾ ಗಿಬ್ಸನ್ இவன் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும், ದೇವರಿಗಾಗಿ ಎದ್ದೇಳಬೇಕು, அநேகரை ரட்சிக்க வேண்டும். ಅನೇಕರು ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஆண்டவரே ದೇವರೇ என் ஜெப நேரத்தில் நீ என்னென்ன சொன்னீரோ ನನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವುದೆಲ್ಲ ನೀವು அப்படியே ಹೇಳಿದ್ದೀರೋ இவனை நடத்தும் ஆண்டவரே. ಹಾಗೆ ಇವರನ್ನು ನಡೆಸಿದ್ದೇವೆ. நீ கொடுக்கிற ஆலோசனை பிரகாரம், ನೀವು ಕೊಡುವಂತ ಆಲೋಚನೆ ಪ್ರಕಾರ நீ சொல்லுகிற வழியில ನೀವು ಹೇಳುವಂತ ದಾರಿಯಲ್ಲಿ இந்த மகனை நடத்த எங்களுக்கு கிருபை. ಈ ಮಗನ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ನಮಗೆ ಕೃಪೆಯನ್ನು ತೋರಿಸಿರಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹalleluya. எல்லாரும் சொன்னாங்க 10 வருஷம் கழிச்சு பிறக்கிற பிள்ளை உங்களுக்கு பெண் குழந்தையா தான் பிறக்கும்னு சொன்னாங்க. ಎಲ್ಲರೂ ಹೇಳಿದ್ರು 10 ವರ್ಷ ಆದ್ಮೇಲೆ ನಿಮಗೆ ಹುಟ್ಟುವಂತ ಮಗು ಅದು ಹೆಣ್ಣು ಮಗುವಾಗಿ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ. ஆனா பிதாவாகிய கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன? ತಂದೆಯಾದ ದೇವರು ಹೇಳಿದ ಮಾತೇನು? ஜெரோமியா என்று சொன்ன அந்த வார்த்தையை ಜೆರೆಮಿಯಾ ಅಂತ ಹೇಳಿದ ಮಾತು அடுத்த 5 மாதம் கழித்து அவர் பிறக்கும்போது ஆணாக பிறந்தார். பிறந்த சில நிமிடங்களிலே ஜெரோமியா கிப்சன் சொல்லி அங்கே ஹாஸ்பிடல் சர்டிபிகேட்ல பெயரை நாங்கள் கொடுத்தோம். 5 ತಿಂಗಳಾಗಿ ಮಗು ಹುಟ್ಟಿದ ಕೂಡಲೇ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಅಲ್ಲಿ ಆತನಿಗೆ ಜೆರೆಮಿಯಾ ಎಂಬುದಾಗಿ ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಅಲ್ಲಿ ನಾವು ಹೆಸರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ. இந்த மனோவா அங்கே கர்த்தருக்கு முன்பாக கேட்கிற காரியம் என்ன? ಈ ಮನೋಹನ ಅಲ್ಲಿ ದೇವರ ಮುಂದೆ ಕೇಳುವಂತ ಕಾರ್ಯ ಏನು? நீங்க கொடுக்க போகிற பிள்ளை ನೀವು ಕೊಡುವಂತ ಮಗು எப்படி நாங்கள் வளர்க்க வேண்டும், ನಾವು ಹೇಗೆ ಬೆಳೆಸಬೇಕು, எந்த விதத்தில் நாங்கள் வளர்க்க வேண்டும், ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳೆಸಬೇಕು, அதற்கு நீர் ஆலோசனை சொல்லும். ಅದಕ್ಕೆ ನೀವು ಆಲೋಚನೆ ಹೇಳಿ. ஹல்லேலூயா. ஹalleluya. அதை தாண்டி மனைவி இடத்துல அவர் சொல்றாரு, ಅದನ್ನೇ ಅವರ ಹೆಂಡತಿಯ ಬಳಿ அந்த ಹೇಳಿದ್ದಾರೆ. பிள்ளையின் தலை மேல என்ன படக்கூடாது? ಆ ಮಗುವಿನ ತಲೆ ಮೇಲೆ ಏನು சவரங்கத்தி படக்கூடாது. ಕತ್ತಿಯನ್ನು ಕೊಯ್ಯಬಾರದು. அவன் நஸ்ரேனா வாழ வேண்டும். ಆತನ ಅಚ್ಚರಿನಾಗಿರುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா, ஹalleluya. ஹல்லேலூயா, ஹalleluya. ஆமென். ஹalleluya. பிள்ளையானவனை நடத்த வேண்டிய வழியில நடத்த வேண்டும் என்று நீதிமொழிகள் சொல்லுகிறது. ಮಕ್ಕಳಾದವನು ನಡೆಸುವಂತ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸಬೇಕೆಂಬುದಾಗಿ ಜ್ಞಾನಾಪತಿಗಳು ಹೀಗಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. தினந்தோறும் வேதத்தை கற்றுக்கொள்ள வைக்க வேண்டும். ದಿನನಿತ್ಯ ಸತ್ಯ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿಕೊಡಬೇಕು. தினந்தோறும் நல்ல ஜெபிக்கிறவனா மாற்ற வேண்டும். ದಿನನಿತ್ಯ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಂತರಾಗಿ தேவனுடைய ஆலயத்துக்கு முதலா போகிறவனாக வளர்க்க வேண்டும். ಆಳಕ್ಕೆ ಮೊದಲನಾಗಿ ಹೋಗುವಂತವರಾಗಿ இன்னைக்கு தாய் தகப்பன் பிள்ளைகளை எப்படி வளர்க்கறீங்க? ಇವತ್ತು ತಂದೆ ತಾಯಿ ಮಕ್ಕಳನ್ನು ಹೇಗೆ ಬೆಳೆಸ್ತಾ அந்த ಇದ್ದೀರಾ? பிள்ளை ஆலயத்து பக்கம் விட மாட்டீங்க. ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಸಭೆಗೆ ಕಳಿಸುವುದಿಲ್ಲ. உங்களுக்கு எப்படியாவது பணங்கள் வரணும், ನಿಮಗೆ ಹೇಗಾಗಿ ಹಣ உங்களுக்கு ಬರಬೇಕು, சொத்து சுகம் சேரணும். ನಿಮಗೆ ಆಸ್ತಿ ಅಂತಸ್ತು அதனால அந்த பிள்ளைகளை கண்ட வழியில விட்டு கொண்டு இருப்பீர்கள். ಆ ಮಗುವನ್ನು ನಿಮಗೆ ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ இன்றைக்கு ಬಿಡುತ್ತೀರಾ? சபை கூடுகிற நாட்கள் ಇವತ್ತು ಸಭೆಯನ್ನು ಕೂಡುವ எவ்வளவு பேர் இந்த சபையில கூடி வந்திருக்கிறார்கள், ಎಷ್ಟು ಸಭೆಯಲ್ಲಿ எத்தனை பிள்ளைகள் இங்க இருக்கிறார்கள். ಎಷ್ಟು ಮಕ್ಕಳು தாய் தகப்பனே, ತಂದೆ ತಾಯಿ உங்க பிள்ளைகளுக்கு எந்ததை கற்றுக் கொடுக்கிறீர்கள்? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ನೀವು ಯಾವುದೆಲ್ಲ ಹೇಳಿಕೊಡುತ್ತೀರಾ? எப்படிப்பட்ட ஆலோசனை? ಯಾವ ರೀತಿಯಾದ இங்க ಆಲೋಚನೆಗಳು? பிள்ளையே இன்னும் பிறக்கவில்லை, ಇನ್ನ ಮಗುವೆ ಹುಟ್ಟಲಿಲ್ಲ, ஏன் உருவாகவே இல்லை. ಯಾಕೆ ஆனா ಉಂಟಾಗಲಿಲ್ಲ? கத்தெடுத்த ஆலோசனை இந்த மனுஷன் கேட்கிறார். ಆದ್ರೆ ದೇವರ ಬಳಿ ಆಲೋಚನೆಯನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ. நீங்கள் பிள்ளைகளை பெற்று வளர்க்கிறீர்கள், ನೀವು ಮಗುವನ್ನು ಎತ್ತಿ உங்க ಬೆಳೆಸ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ, உங்க பிள்ளைகளுக்கு எந்த ஆலோசனை கொடுக்கிறீர்கள்? ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಯಾವ ಆಲೋಚನೆ எந்த ಕೊಡುತ್ತೀರಾ? வழியில நடத்துகிறீர்கள்? ಯಾವ ದಾರಿಯಲ್ಲಿ ನಡೆಸ್ತಾ ಇದ್ದೀರಾ? உன்மேல் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், ನಿನ್ನ ಮೇಲೆ ಕಣ್ಣನಿಟ್ಟು ನಿನಗೆ ಆಲೋಚನೆ நீ ಹೇಳುತ್ತೇನೆ, நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன்னு சொன்னாரே. ನೀನು ನಡೆಸುವಂತ ದಾರಿ ನಿನಗೆ ತೋರಿಸುವೆನೆ ಎಂಬುದಾಗಿ அந்த வழி ಹೇಳಿದ್ದಾರಲ್ಲ? இருக்கிறதா? ಆ ದಾರಿ ಇದೆಯಾ? அந்த பாதை இருக்கிறதா? ಆ ದಾರಿ ಇದೆಯಾ? பெற்றோர்களே, ಎತ್ತಿದವರೇ, பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய விதத்துல ಮಕ್ಕಳನ್ನು ನಡೆಸುವಂತ ದಾರಿಯಲ್ಲಿ சரியாய் வளர்க்க வேண்டும். ಚೆನ್ನಾಗಿ ಬೆಳೆಸಿರಿ. ஹல்லேலூயா, ஹalleluya. ஹல்லேலூயா. ஹalleluya. சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். ஆமென். முதல் இந்த தகப்பன் கேட்கிற காரியம் என்ன? ಮೊದಲನೇ ತಂದೆ ಕೇಳುವಂತ ಕಾರ್ಯವೇನು? ஆண்டவரே, நீர் எனக்கு பிள்ளையை கொடுப்பீரானால் ದೇವರು ನೀವು ನನಗೆ ಮಗುವನ್ನು ಕೊಡುವುದಾದರೆ அது எப்படி வளர்க்கணும்னு கேட்கிறாரு. ಅದನ್ನು ಹೇಗೆ ಬೆಳೆಸಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಾರೆ. இரண்டாவது ஒரு காரியத்தை கொண்டு வருகிறார். ಎರಡನೇದಾಗಿ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು நீ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರ್ತಾರೆ. இதெல்லாம் சொல்லுகிறீரே, ನೀವು ಇದೆಲ್ಲ ಹೇಳ್ತೀರಲ್ಲ, உம்முடைய பேர் என்ன? ನಿಮ್ಮ ಹೆಸರೇನು? ஹல்லேலூயா. ஹalleluya. ஆமென். நல்லா கவனிங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. உம்முடைய பேர் என்னன்னு கேட்கிறார். ನಿಮ್ಮ ಹೆಸರೇನು ಅಂತ ಕೇಳುತ್ತಾರೆ. அதுக்கு அவர் என்ன சொல்லுகிறார்? ಅದಕ್ಕೆ ಆತನು ಏನು இந்த ಹೇಳುತ್ತಾರೆ? 17 18வது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா 17 18 ನೀವು ಓದಬೇಕಾದರೆ அங்க பாருங்க, ಅಲ್ಲಿ ನೋಡಿ, அப்பொழுது மனோவா ಆಗ ಮನೋಹನು கர்த்தருடைய தூதனை நோக்கி, ದೇವರ ದೂತನನ್ನು ನೋಡಿ, நீ சொன்ன காரியம் நிறைவேறும் போது ನೀವು ಹೇಳುವಂತ ಕಾರ್ಯವು ನೆರವೇರಿಸುವ நாங்கள் உம்மை ಸಮಯದಲ್ಲಿ காணும் கனம் பண்ணும்படி ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಗಣಪಡಿಸುವುದಕ್ಕಾಗಿ உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டேன் ನಿಮ್ಮ என்றார். ಹೆಸರು ಏನಂತ ಕೇಳಿದೆ. ஒருவேளை நீங்க சொன்ன பிரகாரம் எங்களுக்கு பிள்ளை பிறந்துருச்சுன்னா ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಹೇಳಿದ
ಪ್ರಕಾರವೇ ನಮಗೆ ಮಗು ಹುಟ್ಟಿದಾದರೆ உம்மை நாங்க கனம் பண்ணணும்ல, ನಿಮ್ಮನ್ನು ನಾವು ಗಣಪಡಿಸಬೇಕು, உமக்கு செய்ய வேண்டியதை நாங்க செய்யணும்ல. ನಿಮಗೆ ಮಾಡಬೇಕಾದ அதனால உம்முடைய பேர் என்ன? ಆದ್ದರಿಂದ ನಿಮ್ಮ ಹೆಸರೇನು? அதற்கு கர்த்தருடைய தூதனானவர் ಅದಕ್ಕೆ ಕರ್ತನ ದೂತನು ಹೇಳುತ್ತಾರೆ, என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன? ನನ್ನ ನಾಮವು ಏನಂತ ನೀನು ಕೇಳುವುದೇನು? அது அதிசயம் என்று சொன்னார். ಅದು ಅದ್ಭುತವಾದದ್ದು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க, ஹalleluya, சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி. ஹalleluya, ஆமென், ஆமென். சத்தத்தை உயர்த்தி, ஆமென், நல்ல சத்தத்தை உயர்த்தி. ஹalleluya, ஹalleluya. அதிசயமானவராகிய கர்த்தர், அதிசயமான கர்த்தர் எங்க தாய் தகப்பனை அதிசயமா நடத்த விரும்புகிறார். ಇಲ್ಲಿ ತಂದೆ ತಾಯಿನ அதிசಯವಾಗಿ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ, பிள்ளைகளையும் அதிசயமாய் நடத்த விரும்புகிறார். ಮಕ್ಕಳನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಲಿಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತಾರೆ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. பாருங்க, மூணாவது, ಮೂರನೇದು, இந்த மனுஷன் ಈ ಮನುಷ್ಯನು தேவனுக்கு பயந்தவனாய். ದೇವರಿಗೆ இப்படி ಭಯಪಟ್ಟವನಾಗಿ, நம்ம கேட்டுட்டோமே, ಈಗ ನಾವು ಕೇಳ್ಬಿಟ್ರಲ್ಲ, நாம் சாக வேண்டியவர்தான். ನಾನು ಸಾಯಬೇಕಾದ தேவனை நினைத்து பயப்பட ஆரம்பித்தார். ಅದನ್ನು ನೆನೆಸಿ ಭಯಪಟ್ಟನು. இந்த வார்த்தை வந்த உடனே ಈ ಮಾತು ಬಂದಿದ ಕೂಡಲೇ நீ கேட்டது என்ன? ನೀನು ಕೇಳಿದೇನು? என் நாமம் அதிசயம் என்று சொன்ன உடனே ನನ್ನ ನಾಮವು அதிசಯವು ಎಂಬ இந்த மனோவாவுக்கு மனோவாவின் மனைவிக்கு பயம் வந்து விட்டது. ಈ ಮನೋಹನಿಗೆ ಅದನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಒಂದು ಭಯ அதிசயமானவரை பார்த்து நம்ம இப்படி கேட்டுட்டோமே, ಅದ್ಭುತವಾದ ದೇವರನ್ನು ನೋಡಿ இன்றைக்கு ಕೇಳಿಬಿಟ್ಟಲ್ಲ. இந்த செய்தி கேட்கிற நமக்கு பயம் இருக்கிறதா? ಇವತ್ತು ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವಂತ ನಮಗೆ ஒரு ಭಯವಿದೆಯಾ? கஷ்டம் வந்துட்டா, ಒಂದು ಕಷ್ಟ ஒரு ಬಂದ್ಬಿಟ್ರೆ, வேதனை வந்துட்டா, ಒಂದು ವೇದನೆ ஒரு ಬಂದ್ಬಿಟ್ಟರೆ, துக்கம் வந்துட்டா, ಒಂದು ದುಃಖ ஒரு ಬಂದ್ಬಿಟ್ಟರೆ, வேதனை வந்துட்டா, ಒಂದು ವೇದನೆ ಬಂದ್ಬಿಟ್ಟರೆ, ஆனா நம்ம என்ன சொல்றோம்? ನಾವೇನ್ ಹೇಳ್ತೇವೆ? அந்த ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, ನನ್ನ ದೇವರನ್ನ ಕೈ நான் எவ்வளவு நாளா ஜெபிக்கிறேன், ನಾನು ಎಷ್ಟು ದಿನದ ಪ್ರಾರ್ಥನೆ எவ்வளவு ಮಾಡ್ತೇನೆ, உபவாசம் போடுறேன், ಎಷ್ಟು ಉಪವಾಸ ಹಾಕುತ್ತೇನೆ, எனக்கு அது பதிலே கிடைக்கலையே, ನನಗೆ ಉತ್ತರವೇ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲ, அவர் என்னை கைவிட்டாரு, ನನಗೆ ಕೈ ಬಿಟ್ಟು அவர் என்னை மறந்துட்டாரு, ಅವರನ್ನು ಮರೆತು ಬಿಟ್ಟರು, ஏன் அவர் இப்படி செஞ்சாரு, ಯಾಕೆ ಆತನು ಹೀಗೆ ಮಾಡಿಬಿಟ್ಟರು, இப்படியா என்னை நடத்துவது ಈಗ ನನ್ನನ್ನು என்று ನಡೆಸುವುದು, வேதனையோடு நம்ம பேசுறோமே. ಹೀಗಾಗಿ ವೇದನೆಯಿಂದ ನಾವು ஆனா இந்த ಮಾತನಾಡುವಲ್ಲ. மனோவாவின் மனைவி அப்படி அல்ல. ಆದರೆ ಈ ಮನೋಹರ ಆತನ ಹೆಂಡತಿ ಆಗಲ್ಲ, கர்த்தருக்கு பயந்தவர்களாய் ದೇವರಿಗೆ அவரை ಭಯಪಟ್ಟವರಾಗಿ போய் நம்ம கேள்வி கேட்டுட்டோமே, ಅವರನ್ನ ಹೋಗಿ ನಾವು ಪ್ರಶ್ನೆ அவரை ಕೇಳಿಬಿಟ್ಟಲ್ಲ, பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட்டோமே, ಅವರನ್ನ ನೋಡಿ ಈ ಮಾತು ஐயோ நம்ம சாக வேண்டியவர்கள் தான், ಸಾಯದೆ நம்ம சாக வேண்டியவர்கள் தான். ஒரு ಸಾಯಬೇಕಾದವರೇ, பயம் அவளுக்குள்ளே வந்தது. ಒಂದು ಭಯವು ಅವರೊಳಗೆ அந்த ಬಂತು. பயம் தான் ಆ ಭಯವೇ கர்த்தர் மேல் உள்ள பயம், ದೇವರ ಮೇಲೆ ಇದ್ದ ಭಯವು, அதிசயமானவர் மேல் உள்ள பயம், ಅದ್ಭುತವಾದ ದೇವರ ಮೇಲೆ ಇದ್ದಂತ அந்த ಭಯವು, பயம் தான் ಆ ಭಯವೇ கர்த்தர் சொன்ன பிரகாரமாகவே ದೇವರು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ சிம்சோன் என்ற ஒரு மகன் பிறக்கின்றான். ಸೋನಿಂದ ಮಗುವನ್ನು ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. ஹalleluya, ஹalleluya, சொல்லுங்க ஹalleluya. ஹalleluya. சிம்சோன் என்ற ஒரு அழகான மகன் ಸಿಂಸೋನ್ ಎಂಬ ಒಂದು ಸುಂದರವಾದ ಮಗುವನ್ನು இந்த மனோவாவுக்கும் மனோவாவின் மனைவிக்கும் ಈ பிறக்கின்றார். ಮನೋಹನ ಆತನ ಹೆಂಡತಿಗೆ ಹುಟ್ಟುತ್ತಾರೆ. இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ಈ ಸತ್ಯ ವಾಕ್ಯ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அங்க பாருங்க, கடைசி அந்த அத்தியாயத்துல பாருங்க, ಆ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಕೊನೆಯದಾಗಿ 13ஆம் அதிகாரத்து 24 25 பாருங்க. 13ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 24 25 ನೋಡಿರಿ. அங்க என்ன சொல்லி, சீக்கிரம் படிங்க, நேரம் இல்ல. பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்து கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அடுத்து படிங்க. சோராவுக்கும் எஸ்தாவலுக்கும் நடுவில் உள்ள தானின் பள்ளத்தாக்கில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவத் துவங்கினார். ஏவத் துவங்கி என்ன செஞ்சார்? ஹalleluya. அவருக்குள்ள இருந்து அதிசயத்தை செய்ய ஆரம்பித்தார். ಆತನ ಒಳಗಡೆ ಇದ್ದಂತ அதிசயವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದನು. நல்லா புரிஞ்சுಕೊಳ್ಳுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. அந்த தாய் தகப்பனுடைய பயபக்தியை கர்த்தர் கண்டார். ಆ ತಂದೆ ತಾಯಿ ಭಯಭಕ್ತಿಯನ್ನು ದೇವರು ಕಂಡರು. அவர் சொன்ன பிரகாரமாக ஒரு சிம்சோன் மகன் பிறந்தான். ಅಲ್ಲಿ ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಒಂದು ಸಂಸೋನ್ ಎಂಬ ಒಂದು ಮಗುವನ್ನು ಹುಟ್ಟಿಸಿದನು. அவனை கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆசீர்வதித்தார். ಅವನನ್ನು ದೇವರು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவி அவனுக்குள் இருந்து அதிசயம் செய்ய ஆரம்பித்தார். ಅವನ ಮೇಲಿದ್ದಂತ ಕರ್ತನ ಆತ್ಮನು ಅವರನ್ನು ಪ್ರಾರಂಭಿಸಿ ಅವರನ್ನು அதிசயವನ್ನು ಮಾಡಲಿಕ್ಕೆ ಆರಂಭಿಸಿದ್ದಾರೆ. இங்கே சிம்சோன் செய்த ஒரு 4 அதிசயங்கள் மிகவும் பிரமிக்கத்தக்கதாக இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಸಿಂಸೋನ್ ಮಾಡಿದ 4 அதிசಯವಾದ ಅದು ಬ್ರಹ್ಮಿಕತಕ್ಕದಾಗಿ ಇರುತ್ತದೆ. முதல் அதிசயம் என்னன்னா, ಮೊದಲನೇ அதிசಯ ಏನೆಂದರೆ கெச்சிக்கிற பால சிங்கத்தை ரெண்டா கிழிச்சு போடுறார். ಗೆದ್ದಿಸುವಂತ ಬಹಳ ಸಿಂಹವನ್ನು ಎರಡಾಗಿ நீங்க இந்த நியாயாதிபதிகள் 14 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 5:6ல பாத்தீங்கன்னா அங்க சொல்லுது. இப்ப படிக்க வேண்டாம்.
ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 14:5 ಇದನ್ನು ಹೇಳುತ್ತದೆ. ரெண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா ಎರಡನೇದಾಗಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ அவர் ஒரு விடுகதை போட்டு ಅವರು ಒಂದು ಗಾದೆಯನ್ನು அந்த விடுகதையினால் ஒரு தோல்வி வந்ததுனால ಆ ಗಾದೆಯಿಂದ ಒಂದು ಸೋಲನ್ನು ಬಂದಿದ್ದನ್ನು 30 மனுஷனுடைய ட்ரெஸ்ஸுங்கள அம்மே அவர் என்ன செஞ்சார், கலட்டி கொண்டு வந்தார். 30 ಜನರ ಬಟ್ಟೆಗಳಾಗಿ ಹರಿದಾಡ್ಕೊಂಡು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದರು. நியாயாதிபதிகள் 14:19 சொல்லுகிறது. ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 14:19 ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. மூணாவது நீங்க பாத்தீங்கன்னா ಮೂರನೇದು ನೋಡಬೇಕಾದರೆ நியாயாதிபதிகள் 15:4-7 வரை பாத்தீங்கன்னா ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 15:4-7 ತನಕ ನೋಡಬೇಕಾದರೆ 300 நரிகளை பிடித்து 300 ನರಿಗಳನ್ನು ரெண்டு நரிகளுடைய வாள்களை கட்டி ಎರಡು ನರಿಗಳನ್ನು ಜೋಡಿಸಿ ಅದನ್ನು ಬಾಲನ್ನು அதுல எரிபந்தத்தை விட்டு ಅದರಲ್ಲಿ ಬೆಂಕಿಯನ್ನು ಇಟ್ಟು ஒரு திராட்சை தோட்டத்தையே அழிச்சு போட்டார். ಒಂದು ದ್ರಾಕ್ಷಿ ತೋಟವನ್ನೇ ನಾಶ ಮಾಡುತ್ತಾರೆ. நாலாவது நீங்க பாத்தீங்கன்னா ನಾಲ್ಕನೇದನ್ನು ನೋಡಬೇಕಾದರೆ நீங்க 15ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் 15, 14, 15, 16 வரை பாத்தீங்கன்னா ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 15:15 16 ತನಕ ஒரு ನೋಡಬೇಕಾದರೆ தாடை எலும்பு எடுத்து ಒಂದು ಎಂಬಕೆಯನ್ನು நல்லா ತೆಗೆದು கவனிங்க, ஒரு தாடை எலும்பு எடுத்து ಒಂದು ದಾಡೆ 1000 பேருக்கு மேல உள்ளவங்க வெட்டி சாய்த்தார். 1000 ಜನಗಳನ್ನು ಕೊಯ್ದು ಸಾಯುತ್ತಾರೆ. இவர் மேல் தேவனுடைய வல்லமை இருந்தது, ಈತನ ಮೇಲೆ ದೇವರ ಶಕ್ತಿ ஆவியானவர் இருந்தார். ಆತ್ಮನಿದ್ದರು. அதனால தான் சொல் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தான், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ಆದ್ದರಿಂದ ಹೇಳುತ್ತದೆ, ನಮಗಾಗಿ ಒಂದು ಮಗು ಹುಟ್ಟಿದೆ, ನಮಗಾಗಿ ಒಂದು ಬಾಲಕನು ಬಂದಿದ್ದಾನೆ. கர்த்தத்துவம் அவர் மேல் இருந்தது, ಕರ್ತನ ಶಕ್ತಿ எங்க தோளின் மேல் இருந்தது. ಆತನ ಭುಜದ ಮೇಲೆ அவன் நாமம் அதிசயமானவர், ನಾಮ அதிசಯವಾದ ஆலோசனை கர்த்தர், வல்லமுள்ள தேவன். ಪರಾಕ್ರಮ ದೇವರು. ஹalleluya. ஹalleluya. இந்த வல்லமுள்ள தேவன் ಪರಾಕ್ರಮಿಯಾದ இந்த ದೇವರು சிம்சோனுக்குள்ள இருந்ததுனால ಸಿಂಸೋನ್ ಒಳಗಡೆ ಇದ್ದರಿಂದ சுத்தி இருக்கிறவங்கள பிரமிக்கத்தக்கதாக, ಸುತ್ತಲೂ ಇರುವವರ ஆச்சரியப்படத்தக்கதாக ಆಶ್ಚರ್ಯಪಡುವಕೊಳ್ಳ இவர் அதிசயங்களை நிகழ்த்தினார். ಇಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದರು. இப்படிப்பட்ட இவருக்குள்ள ರೀತಿಯಾದ ಈತನ ಒಳಗಡೆ என்ன நடந்த காரியங்கள் என்ன தெரியுமா? ನಡೆದಂತ ಕಾರ್ಯವೇನು ಗೊತ್ತಾ? கண்ணுக்கு பிரியமான பெண்ணை சந்தித்தார். ನನಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಇಷ್ಟವಾದ ಹೆಂಗಸನ್ನು முதல் தடவையை நீங்க பார்க்கும் பொழுது ಅದನ್ನ ನೋಡುವಾಗಾದರೆ இங்க நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரத்துல ಈ ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರು 14ನೇ ಅಧ್ಯಾಯ 3ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 3ನೇ ವಾಕ್ಯವು 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. அங்கே சீக்கிரமா பாருங்க. அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன? என்னப்பா, விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெண்ணை நீ உனக்கு மனைவியாக்க நினைக்கிறாயே? ಸುನ್ನತಿ ಇಲ್ಲದಂತ ಒಂದು ಹೆಣ್ಣನ್ನು ಹೋಗಿ ನೀನು ಹೆಂಡತಿಯಾಗಿ ಮಾಡಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಇಷ್ಟಪಡುತ್ತೀಯೇ? உன் சகோதரின் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனம் அனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். ஆமென், ஹalleluya. நமக்குள்ள நம்ம ரத்தத்துல பெண்ணே இல்லையா? ನಮ್ಮ ರಕ್ತದಲ್ಲಿ ನಮ್ಮ ಸ್ವಂತದಲ್ಲಿ ಹೆಣ್ಣಿಲ್ಲವೇ? சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். ஆமென், ஹalleluya. இன்னைக்கு கண்ணுக்கு பிரியமானது தான் பிடிச்சிட்டு வாழ்க்கையில பல்ல இழிச்சிட்டு இருக்கறாங்க. ಇವಾಗ ನಮಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಇಷ್ಟವಾದನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಲ್ಲನ್ನ ತೋರಿಸ್ಕೊಂತಾ ಇದ್ದೀವಿ. எத்தனை பேர் ಎಷ್ಟು ಜನ கண்ணுக்கு அப்படியே அழகா தெரிஞ்ச உடனே ಕಣ್ಣಿಗೆ ಹಾಗೆ ಸುಂದರವಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತೆ. கண்ணுக்கு அழகு தெரியும், ಕಣ್ಣಿಗೆ ಸುಂದರವಾಗಿ ಗೊತ್ತು, கண்ணுக்கு பேச்சு தெரியும், ಕಣ್ಣಿಗೆ ಮಾತು, கண்ணுக்கு நடிப்பு தெரியும், ಕಣ್ಣಿಗೆ ನಡೆಸುವುದು ಗೊತ್ತು. எல்லாத்தையும் மயங்கிடுவார் இவரு. ಎಲ್ಲದಕ್ಕಾಗಿ ಭಯಪಟ್ಟು பொண்ணானும் சரி ஆணானும் சரி, ಎನ್ನಾದ್ರೂ ಸರಿ ಗಂಡ தேவ பிள்ளைகளே, ಮಕ್ಕಳೇ, இந்த நேரத்துல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಾನು ನಿಮಗೆ உங்க கண்ணுக்கு பிரியமா தெரிகிறதா? ನಿಮಗೆ ಕಣ್ಣಿಗೆ ಸುಂದರವಾಗಿ அந்த பெண்ணால் வருகிறதா உங்களுக்கு ஆபத்து, ಆ ಹೆಣ್ಣಿಂದ ಬರುವುದು ನಿನಗೆ கொடூரமான ஆபத்து. ಕೊಡೂರವಾದ ಅಪಘಾತಗಳು. சிம்சோன் செய்த காரியத்துல ಸಿಂಸೋನ್ ಮಾಡಿದಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ 300 நிறைய பிடிச்ச ஒரு பட்டண ஒரு தோட்டத்தை கொளுத்தினாரு. 300 ನರಿಗಳನ್ನು ಒಂದು ಗಿಡ ತೋಟವನ್ನೇ ನಾಶ எதற்கு தெரியுமா? ಯಾವುದಕ್ಕೆ ಗೊತ್ತಾ? இவர் விரும்பின லவ் பண்ண பொண்ணு, ಇಷ್ಟಪಟ್ಟ ಹೆಣ್ಣು, இவர் கண்ணுக்கு தெரிஞ்ச அழகான கவர்ந்த பொண்ணு ಕಣ್ಣಿಗೆ ಸುಂದರವಾದಂತ ಹೆಣ್ಣು இன்னொருத்தருக்கு மனைவி ஆயிட்டா. ಇನ್ನೊಬ್ಬರಿಗೆ ಹೆಂಡತಿ ಆದ. கோபம் தாங்க முடியவில்லை. ಕೋಪ ತಾಳಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗಲ್ಲ. ಆತ್ರವ ಉರಿ ಉರಿ. ஹalleluya. அதனால 300 நரிய பிடிச்சாரு. ಅದನ್ನ 300 ನರಿಗಳನ್ನು ஒரு திராட்சை தோட்டத்தையே கொளுத்தி போட்டாரு. திராட்சை தோட்டವನ್ನೇ ನಾಶಪಡಿಸಿದರು. அதற்கு எதிரா வந்தவெல்லாம் சங்கரிச்சு போட்டாரு. ಅದಕ್ಕೆ ಎದುರಾಗಿ ಬಂದವರು ಅವರು ಅರ್ಧ யார் நிமித்தம்? ಯಾರ್ ನಿಮಿತ್ತ? யார் நிமித்தம்?
ஒரு பெண்ணின் நிமித்தம் ಒಂದು ಹೆಣ್ಣಿನ ನಿಮಿತ್ತವೇ கண்ணுக்கு அழகாய் தெரிந்ததுனால ಕಣ್ಣಿಗೆ ಸುಂದರವಾಗಿ ಕಾಣಿಸುವುದರಿಂದ இவர் செய்த ஒரு மகா கேடான ஒரு காரியத்தை பண்ணார். ಮಾಡಿದಂತ ಒಂದು ಕೇಡಾದ அந்த ಕಾರ್ಯ கோபத்தில் தோட்டத்தை எரிச்சு போட்டார். ಆ ಕೋಪದಿಂದ ತೋಟವೇ ನಾಶ அதுக்கு எதிராக வந்தவனெல்லாம் சங்கரிச்சு போட்டார். ಅದಕ್ಕೆ ಎದುರಾಗಿ ಬಂದವರ ಸಂಕರಿಸಿ ஹalleluya ஹalleluya சொல்லுங்க, நான் சொல்லுங்க, வேதம் சொல்லுகிறது. ನಾನು ಹೇಳಿದ ಸತ್ಯ ವಾಕ್ಯವು ಹೀಗಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அதுக்கு காரணம் தாய் தகப்பன் கூட தான். ಅದಕ್ಕೆ ಕಾರಣ ತಂದೆ ತಾಯಿನೇ. இவங்க என்ன நினைக்கிறாங்க? அடுத்த வருஷம் 4ஆம் வருஷம் படிங்க. 4ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿರಿ. அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று. ஆமென். நல்லா கவனிச்சுக்கங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இந்த தாய் தகப்பன் என்ன செய்றாங்க? ತಂದೆ ತಾಯಿ ಏನು ಹೇಳ್ತಾರೆ? முன்னால பயபக்தியா இருந்தவங்க ಮುಂದೆ ಭಯಭಕ್ತಿಯಾಗಿ இப்ப ಇದ್ದವರು பிள்ளைகளுக்கு சப்போர்ட்டா என்ன பண்றாங்க பாருங்க. ಇವಾಗ ಮಕ್ಕಳಿಗೆ ಸಹಾಯವಾಗಿ பெலிஸ்தரை அழிக்கணும் தானே கர்த்தர் இவனை எழுப்பி இருக்கிறார். பெலிஸ்தரை நாಶ ಪಡಿಸೋದಕ್ಕಾಗಿಲ್ಲ ದೇವರು ಇವರನ್ನು அதுல இருந்து ரட்சிப்பு வரணும் தானே கர்த்தர் இவனை எழுப்பி இருக்கிறார். ಅದನ್ನ ರಕ್ಷಣೆ ಬರುವುದಕ್ಕಾಗಿಲ್ಲ ದೇವರು ಇವರನ್ನು ಎಬ್ಬಿಸಿದ್ದಾರೆ. ஒருவேளை இவன் அங்க பெண்ணு கட்டிக்கிட்டானா ಒಂದು ವೇಳೆ ಇವನ ಮಗುವನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಬಿಟ್ಟರೆ அந்த ஜனங்கள்லாம் ரட்சிக்கப்படுவாங்களே, ಆ ಜನರ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿಬಿಟ್ಟಾರಲ್ಲ, அல்லது அவங்கள இவன் ஜெயிக்க முடியுமே? ಆದಂತ ಅವನನ್ನು ಇವನು ಜಯಿಸೋಕಾಗುತ್ತದೆ. எவ்வளவு ஒரு ஈன புத்தியை பாருங்க இங்க. ಎಷ್ಟು ಒಂದು ಕೇಡಾದ ಬುದ್ಧಿ ನೋಡಿ. இப்படிதான் நிறைய பெற்றோர்கள் ஏமாந்து போகிறார்கள். ಹೀಗಾಗಿ ಅನೇಕ ಎತ್ತದವರು ಏಮಾರಿ ಹೋಗುತ್ತಾರೆ. இன்னைக்கு சம்பந்தம் இல்லாத திருமண வாழ்க்கை, ಇವತ್ತು ಸಂಬಂಧವಿಲ್ಲದ ಮದುವೆ ಜೀವಿತ, அவங்க விருப்பப்பட்டதை அவங்க செஞ்சு வச்சிடுறாங்க. ಅವರು ಇಷ್ಟಪಟ್ಟರೆ ಮಾಡಿ ಇಟ್ಬಿಡ್ತಾರೆ. ரட்சிப்பில்லாத கூட்டத்துல குடும்பத்துல போய் பெண்ணோ அல்லது ஆணையோ திருமணம் செய்து கொள்ளுகிறார்கள். ಒಂದು ರಕ್ಷಣೆ ಇಲ್ಲದಂತ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಗಂಡು ಹೆಣ್ಣು ಮದುವೆಯನ್ನು பெற்றோர்களை இதனால் வருகிற இழப்பு என்ன? ಎತ್ತಿದವರು ಇದರಿಂದ ಬರುವಂತ பிள்ளைகளுக்கும் இழப்பு, உங்களுக்கும் இழப்பு. ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದು. நன்றாக யோசித்து நன்றாக சிந்தித்து கர்த்தருக்குள்ள இந்த காரியத்தை நீங்க செய்வீங்களானால், ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದು ದೇವರ ಒಳಗೆ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡುವುದಾದರೆ கர்த்தர் உங்களை அபூரமாக ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮಗೆ ಅದ್ಭುತವಾಗಿ உங்களை கனமாக ஆசீர்வதிப்பார். ಘನವಾಗಿ இந்த ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. தாய் தகப்பன் செய்த தவறு என்ன? ತಂದೆ ತಾಯಿ ಮಾಡಿದ ತಪ್ಪೇನು? அங்க என்ன சொல்ல, இது கர்த்தரின் செயல். ಇದು ಕರ್ತರ ಕ್ರಿಯೆ ಎಂಬುದಾಗಿ. இவங்களா இஷ்டப்பட்டுக்குவாங்களாம், இவங்களா கட்டிக்குவாங்களாம், இவங்களா பொருளை வாங்கிக்குவாங்களாம், இவங்களா ஓடுவாங்களாம். அப்புறம் இது கர்த்தரின் செயல். ಇವರೇ ಇಷ್ಟಪಟ್ಟು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಇವರೇ ಇಷ್ಟಪಟ್ಟು ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಇವರೇ ಇಷ್ಟಪಟ್ಟು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ಆಮೇಲೆ ಏನಂತಾರೆ? ಇದು ಕರ್ತರ ಕ್ರಿಯೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. என்னங்க நியாயம்? பின்னால வர வேதனை கஷ்டம். ஏன் ஆண்டவர் எங்களை கைவிட்டார்? ಏನು ನ್ಯಾಯ ಇದು? ದೇವರು ஏன் ஆண்டவர் எங்களை விட்டுட்டாரு? ಯಾಕೆ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಬಿಟ್ಟರು? நாங்க இப்படிதான், நாங்க சபைக்கு நன்னா தானே வந்துகிட்டு ನಾವು இருக்கிறோம். ಸಭೆಗೆ ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನೆ ಬರ್ತಾ நீ ಇದ್ದೀವಿ. செய்த காரியம் என்ன? ನೀನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯವೇನು? நீ எடுத்த முடிவு என்ன? தீர்மானம் என்ன? ನೀನು ತೆಗೆದ ತೀರ್ಮಾನವೇನು? நல்லது கெட்டு தெரிஞ்சு நீ செயல்படலாமா? ಒಳ್ಳೆದು ಕೆಟ್ಟದ್ದು ಆ ರೀತಿ ಅದನ್ನು ಮಾಡಬಹುದು. கர்த்தர் சொல்றல்ல, தீட்டாத தொடக்கூடாதுதான். ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ತೀಟಾದದ್ದು ನೀ ಮುಟ್ಟಬೇಡ. விசுவாசிக்கு பங்கு இல்லைன்னு சொன்ன பிறகு அங்க எதுக்கு உனக்கு பங்கு? ವಿಶ್ವಾಸಿಗಳಿಗೂ ಅಪನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರಿಗೆ ಭಾಗವೇ ಇಲ್ಲಿ. நல்லா சொல்லுங்க. ಚೆನ್ನಾಗಿ ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ஹalleluya. பங்கு நீங்களே உருவாக்கிட்டு பின்னால வருகிற வேதனை குத்துது கொடையுதுன்னா எங்க? ಆ ಭಾಗವನ್ನು ನೀವೇ ಉಂಟು ಮಾಡಿಕೊಂಡು ಆಮೇಲೆ ಹಿಂದೆ ಚುಚ್ಚುತ್ತದೆ ಅಂದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಏನು ಕಾರ್ಯವಿದೆ? ஹல்லேலூயா. ஹalleluya. நீயாதான் வேதனை எடுத்து போட்டுக்கொள்ளுகிறாய். ನೀನೇ ವೇದನೆ ನಿನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತೀಯ. அற்புதத்தை செய்ய அவர் ரெடியா இருக்கிறார். ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಆತನು அதிசயம் அவர் ரெடியா இருக்கிறார். அதிசಯಗಳನ್ನು ಮಾಡುವ ஆனா ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. நீ எப்படி நடந்து கொண்டு இருக்கிறாய்? ಅದು ನೀನು ಹೇಗಿದ್ದೀಯಾ? நீ எப்படி நடக்கிறாய்? ನೀನು ಹೇಗೆ ನಡೀತಾ ಇದೀಯಾ? சகோதரனே உன்னைத்தான். ಸಹೋದರ ನಿನ್ನನ್ನೇ. நீ எப்படி நடக்கிறாய்? ನೀನು ಹೇಗೆ உன் ನಡೀತಾ வழிகள் ಇದೀಯಾ? எப்படி இருக்கிறது? ನಿನ್ನ ದಾರಿಗಳು ಹೇಗಿದೆ? மாறுபாடா இருக்கிறதா? ನೀನು ದೇವರಿಗೆ வாலிப தம்பி தங்கச்சி, ಯೌವನಸ್ಥ ತಮ್ಮ நீ ತಂಗಿ, தீர்மானிக்கிறது என்ன? ನೀನು நீ ತೀರ್ಮಾನಿಸುವುದು எடுக்கிற ಏನು? முடிவு என்ன? ನೀನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ இதுதான் ತೀರ್ಮಾನವೇನು? லைஃப், ಇದೇ இதுதான் ಲೈಫ್, வாழ்க்கை. ಇದೇ ಜೀವಿತವು. இப்படி நீ தீர்மானிச்சு ಈಗ ನೀ ತೀರ್ಮಾನ உன் பெற்றோரை ಮಾಡಿ வீதியில கொண்டு வந்து விடுகிறாய். ನಿನ್ನೆ ಎತ್ತಿದವರು ಬೀದಿಯಲ್ಲಿ ಬಿಡುತ್ತೀಯಾ? பெற்றோர்களே, உங்க எத்திதவரே, பிள்ளைங்க சொன்ன உடனே இது நல்லதுதான், இது கர்த்தருடைய விருப்பம் தான் அப்படி நினைச்சு நீங்க போவீங்கன்னா, ಓ ಇದು ದೇವರ ಚಿತ್ತವೇ, ದೇವರಿಂದ ಇದು ಆಗುತ್ತದೆ, ಹಾಗಾಗಿ ನೀವು ಹೋಗಿದರೆ உங்க பிள்ளைங்க நிமித்தம் நீங்க படுகொலியில விழுகிறீர்கள். ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳ ನಿಮಿತ್ತ ನೀವು ಹಳ್ಳದಲ್ಲಿ ಬೀಳುತ್ತೀರಾ. பிள்ளைகளும் நல்லா இருக்க முடியாது, நீங்களும் நல்லா இருக்க முடியாது. ನೀವು ಚೆನ್ನಾಗಿರುವುದಿಲ್ಲ. பிள்ளைகளும் நல்லா இருக்க முடியாது, ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿರುವುದಿಲ್ಲ. நீங்களும் நல்லா இருக்க ನೀವು முடியாது. ಚೆನ್ನಾಗಿರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹalleluya. யோசித்து பாருங்கள், ಯೋಚಿಸಿ ನೋಡಿರಿ. இந்த சிம்சோன் செய்த தவறு என்ன? ಈ ಸಿಂಸನ್ ಮಾಡೋ ತಪ್ಪೇನು? ஹல்லேலூயா. ஹalleluya. இவர் இஷ்டத்துக்கு மதும் சொல்றார், என் கண்ணுக்கு பிரியமானவள். ನನಗೆ ಇಷ್ಟಕ್ಕೆ ಇವಳು ಇಷ್ಟವಾದವಳು, ನನಗೆ பெரிய ஏமாற்றுக்காரியா அந்த பெண்மணி. ದೊಡ್ಡ ಏಮಾರಿಕೆಯಾಗಿ அந்த ಬಂದವಳು ಇವಳು. விடுகதைக்கு அர்த்தமே அந்த பெண்ணு தான் சொல்றா. ಈ ಗಾದೆಗೆ ಅರ್ಥವೇ ಅವಳೇ ಹೇಳುತ್ತಾಳೆ. 7 நாள் அழாம இருக்கு, அழுதுகிட்டே இருக்கிறா.
7 ದಿನ ಅಳುತ್ತಾ ಇದ್ದಾಳೆ. ಇವನು ஒரு விடுகதை போட்டான். ಇವನು ಗಾದೆಯನ್ನು ಹಾಕುತ್ತಾನೆ. அந்த விடுகதைய ಆ ಗಾದೆಗೆ அவங்க சொல்லலன்னா அவங்க என்ன செய்யணும்? ಅವರು ಹೇಳಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನು ಮಾಡಬೇಕು? விலை உயர்ந்த வஸ்திரங்களை கொண்டு வந்து கொடுக்கணும் சிம்சோனுக்கு. ಬೆಲೆ ಬಾಳದಂತ ವಸ್ತ್ರವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಕೊಡಬೇಕು. அந்த ஜனங்க சிம்சோன் விரும்பின பெண்ணிடத்துல போய் ಆ ಜನರು ಸಿಂಸೋನ್ ಇಷ್ಟಪಟ್ಟ நீ நம்ம இனத்தார் தானே, ನೀವು ನಮ್ಮ ಜನರು ತಾನೆ, நம்ம குலந்தானே, நீ ನಮ್ಮ ಕೊಳವು ತಾನೆ, அவன் இப்படி சொல்லிட்டானே, ಅವನಿಗೆ ಹೇಳ್ಬಿಟ್ಟಲ್ಲ, அந்த விடுகதை எங்களுக்கு தெரியல, ಗಾದೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, நீ போய் ನೀನು ಹೋಗಿ அவங்கிட்ட கேளு, ಅವನ ಬಳಿ ಕೇಳು. இவ 7 நாள் அழுகிறா. ಇವಳು 7 ದಿನ ಅಳುತ್ತಾಳೆ. ஒரு நாள் 2 நாள் அல்ல, ಒಂದು ದಿನ 2 ದಿನ ಅಲ್ಲ, 7 நாள் அழுது 7 ದಿನ 10 7வது நாள்ல வர்றாரு பாருங்க. 7 ದಿನದಲ್ಲಿ ಬರುತ್ತಾಳೆ ನೋಡಿ. 14ஆம் அதிகாரத்துல 4ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ அங்க நீங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா ಹಾಗೆ ಕೆಳಗಡೆ ಬರುವುದಾದರೆ ரொம்ப தெளிவா சொல்லப்பட்ட வார்த்தைகள். ಅಲ್ಲಿ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಹೇಳ್ಪಡುವಂತ 7 நாள் 7 ದಿನ சாப்பிடாம இருந்து ಅವನು ಊಟ அழுது கொண்டே இருந்து ಅಳುತ್ತಾ ಇದ್ದು இந்த விடுகதைக்கு அர்த்தத்தை கண்டுகொண்டாள். ಈ ಗಾದೆಗೆ ಅರ್ಥವನ್ನು ಕಂಡುಕೊಂಡಳು. இங்க பாருங்க, ಇಲ್ಲಿ ನೋಡಿರಿ, 7ஆம் வசனம் படிங்க. 7ನೇ ವಾಕ್ಯವನ್ನು அவன் ನೋಡಿರಿ. போய் ಅವನು ಹೋಗಿ அந்த பெண்ணோடு பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேன் கூட்டும் தேனும் இருந்தது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அவர் விடுகதை போடுறாரு. இப்போ ಇವಾಗ ಒಂದು ಗಾದೆಯನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ. ஆமென், சொல்லுங்க, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்களேன். ಶಬ್ದವನ್ನು ಎತ್ತಿಸಿ ಹೇಳಿ. பாருங்க, அவர் விடுகதை போட்டாரு. ಒಂದು ಗಾದೆಯನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ. அந்த விடுகதைக்கு ಆ ಗಾದೆಗೆ அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல. ಅರ್ಥವನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯುವುದು 12ஆம் வசனம் படிங்க. சிம்சோன் அவர்களை நோக்கி ஒரு விடுகதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் விருந்துண்ணுகிற 7 நாளைகளுக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் விலை உயர்ந்த வஸ்திரங்கள், விலை உயர்ந்த வஸ்திரங்கள் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள் உன் விடுகதை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். ஆமென். 15ஆம் வசனம் படிங்க. 7ஆம் நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் ஜாதியை பார்த்து உன் புருஷன் அந்த விடுகதை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம். எப்படிப்பட்ட ஒரு பயமுறுத்தல் பாருங்க. இந்த பயமுறுத்து வந்த உடனேயே தன் குலத்துக்காக, தன் ஜனத்துக்காக தான் விரும்பின கட்டிக்கு போகிறவனையே அந்த இடத்துல காட்டி கொடுக்கிறார். எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார். அப்பொழுது சிம்சோனின் பெண் ஜாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் பகைக்கிறாய், ஜனங்களுக்குள் ஒரு விடுகதை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றால். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கு அதை விடுவிக்கவில்லையே, எங்க அப்பா அம்மாக்கே நான் அதை சொல்லல, நீ வந்து என்ன இப்படி சொல்றியே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். அடுத்து விருந்துண்ணுகிற 7 நாளும் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். எத்தனை நாள் அழுது கொண்டிருந்தாள்? எத்தனை நாளுங்க? 7 நாள். இந்த விடுகதைக்கு அர்த்தம் தெரிவதற்காக 7 நாள் அழுகிறா. 7 ದಿನ ಈ ಗಾದೆ. ஆமென். இவள் அழுவதை இந்த சிம்சோன் கண்டபோது, ಇವನು ಅಳುವಾಗ ಈ ಸಿಂಸೋನ್ ಕಂಡಿದ್ದ ಕೂಡಲೇ அங்க பாருங்க, 7ஆம் நாளிலே அவள் அவனை அலட்டிக் கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தாள். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஏமாற்றம்! இதை தெரிந்து கொள்வதற்காக 7 நாள் அழுதுகிட்டு இருக்கிறார். 7 ದಿನ ಅಳುತ್ತಾಳೆ. இன்னைக்கு கணவன் மனைவி வாழ்க்கை அப்படிதாங்க. ಗಂಡ ಹೆಂಡತಿ ಜೀವಿತ ಹಾಗೇನೆ. அவங்க செய்யற தப்புகளை மறைப்பதற்காக, ಅವರು ಮಾಡೋ ತಪ್ಪನ್ನು ಮರೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ அவங்க அழுதுட்டே இருப்பாங்க. ಅವರು ಅಳುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. இவங்கள பத்தி அவங்க, அவங்கள பத்தி இவங்க, ಇವರ ಕುರಿತು ಅವರು, ಅವರನ್ನು ಕುರಿತು ಇವರು. பிள்ளைகள் அப்படிதான். இத சாதிக்கணும்னா அதுக்காக அழுதுட்டே இருப்பாங்க. ಮಕ್ಕಳು ಸಹ ಅದನ್ನು ಸಾಧಿಸಬೇಕಾದ್ರೆ ಅಳುತ್ತಾರೆ. ಅದಕ್ಕುள்ள ஒரு ஏமாற்றம் இருக்கிறத உணர மாட்டாங்க. ಅದರ ಒಳಗಡೆ ಒಂದು ಏಮಾರಿಕೆ ಇರುವುದನ್ನು ಅವರಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இங்கே சிம்சோனுக்குள்ள ஒரு ஏமாற்றம் இருந்தது. ಇಲ್ಲಿ ಸಿಂಸೋನ್ ಒಂದು ಏಮಾರಿಕೆ ಇತ್ತು. அவ இருதயத்தையும் ஊற்றி விட்டால், அவர் கண்ணுக்கு அவர் பிரியமாக பிடித்துக் கொண்டார். ತನ್ನ ಹೃದಯವನ್ನು ಚಲಿಸಿ ಬಿಟ್ಟಳು, ಆತನ ಕಣ್ಣಿಗೆ ಪ್ರಿಯವಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಿಟ್ಟಳು. அதனால் என்ன நடந்தது? ಆದ್ರಿಂದ ಏನಾಯಿತು? ஏமாற்றம் நடந்தது. ಏಮಾರಿಕೆ ಬಂದಿತು. விடுகதை வந்து
வந்து இப்ப என்ன சொல்றாங்க? ಆ ಗಾದೆ ಬಂದು ಏನು ಹೇಳುತ್ತಾಳೆ? அழகா விடுதலை சொல்றாங்க. ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳುತ್ತಾಳೆ. தேனை பார்க்கலும் மதுரமானது என்ன? ಜೇನಿಗಿಂತ ಮಧುರವಾದದ್ದು ಯಾವುದು? சிங்கத்தை பார்க்கலும் பலமானது என்ன? ಸಿಂಹಗಿಂತ ಬಲವಾದದ್ದು ಯಾವುದು? விடுகதை அழிச்சு விட்டாங்க. இப்போ ಅಲ್ಲಿ ಗಾದೆಯನ್ನು ಅಳಿಸಿ எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரி ஒரு பெண்ணுக்கு தான் இவர் ஏமாந்தாரு, ಒಂದು ಹೆಣ್ಣಿಗೆ ತಾನೇ ಇವರು ಏಮಾರಿ அதோட விட்டுட்டு கர்த்தர் எதற்காக அழைச்சாரோ அந்த அழைப்பு தானே ஓடணும். ಅದನ್ನ ಬಿಟ್ಟು ದೇವರು ಯಾವತ್ತಕ್ಕಾಗಿ ಕರೆದಿರೋ ಆ ಕರೆವಿಗೆ இப்ப இரண்டாவது போய் விழுகிறார். இப்ப ಎರಡನೇದಾಗಿ ಹೋಗಿ ಬೀಳುತ್ತಾರೆ. இரண்டாவது ஒரு வேசி என்கிற தெளிலால் பின்னாலே போய் விழுகிறார். ಎರಡನೇದಾಗಿ ಒಂದು ವೇಸಿ ಎಂಬ ತೆಲಿಲಾಳೆ ಬೇಗ ಬೀಳುತ್ತಾರೆ. ஹalleluya ஹalleluya சொல்லுங்க. ஆமென் ஆமென். இங்க முதல் ஒரு பெண்ணு கிட்ட விழுந்தாரு. ಇಲ್ಲಿ ಮೊದಲನಾಗಿ ಒಂದು ಹೆಣ್ಣು ಬಳಿ ಬೀಳುತ್ತಾರೆ. அவளையும் திருமணம் செய்து கொள்ள முடியல, அவரும் தோல்வி அடைந்து ஏமாற்றம் அடைந்தார். ಅವಳನ್ನು ಮದುವೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಕ್ಕೆ ಆಗ್ತಾ ಇಲ್ಲ, ಅವಳನ್ನು ಸೋಲನ್ನು ಒಂದು ಏಮಾರಿಕೆ ಒಂದು அதிசயம் செய்ய வேண்டிய இந்த சிம்சோன், அதிசಯವನ್ನು ಮಾಡಬೇಕಾದ ಈ ಸಿಂಸೋನನ್ನು, அதிசயமானவரை சொல்ல வேண்டிய இந்த சிம்சோன் அதிசಯವಾದನ್ನು ಹೇಳಬೇಕಾದ ಈ தன் ಸಿಂಸೋನ್ கண்ணுக்கும் தன் இருதயத்துக்கும் பிரியமானதை பிடித்துக் கொண்டார். ತನ್ನ ಕಣ್ಣುக்கு ತನ್ನ ಹೃದಯಕ್ಕೆ ಪ್ರಿಯವಾದನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಬಿಟ್ಟಳು. இங்க யாரா இருந்தாலும் பரவாயில்லை, ಯಾರಾಗಿದ್ರೂ இந்த ಪರವಾಗಿಲ್ಲ, செய்தி கேட்டுக்கொண்ட யாரா இருந்தாலும் பரவாயில்லை, ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುವಂತವರು ಯಾರಾಗಿದ್ರೂ உங்களை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒரு திட்டத்தை செய்ய விரும்புகிறார். ನಿಮ್ಮನ್ನಿಟ್ಟು ದೇವರು ಯಾವುದೋ ಒಂದು ತೀರ್ಮಾನ ಮಾಡಕ್ಕೆ அவர் ಇಷ್ಟಪಡ್ತಾರೆ. கொடுக்காம நீங்க முயற்சிக்காதீங்க, ಆತನ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ನಿಮ್ಮ அவர் போக சொல்லாம நீங்க போகாதீங்க, ಆತನ ಚಿತ್ತವೇದ ನೀವು ಹೋಗಬಾರದು, கொள்ள சொல்லாம நீங்க எடுக்காதீங்க. ಆತನ ತೆಗೆದುಕೊಳ್ಳಕ್ಕೆ ಮುಂಚೆ ನೀವು அப்படி நீங்க மீறி செய்வீங்கன்னா ಅದನ್ನ ಮೀರಿ ನೀವು ಮಾಡಬೇಕಾದರೆ உங்களுக்கு ஒரு வேதனை இங்க தான் அனுபவிக்கணும். ನಿಮಗೆ ಒಂದು ವೇದನೆ ಬರ್ತದೆ, ನೀವು அதன் ಅನುಭವಿಸಬೇಕು. பின்படி கர்த்தரையோ இல்ல குடும்பத்தாரையோ யாரையும் சுட்டி காட்டுவதற்கு அங்க இடமில்லை. ಆ ನಂತರ ದೇವರ ಮಕ್ಕಳು ಕುಟುಂಬವನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಅವಶ್ಯಕತೆ ಇರೋದಿಲ್ಲ. இந்த சிம்சோன் வேசியின் பின்னே சென்று, ಈ ಸಿಂಸೋನನ ಒಂದು ವೇಸಿ ಹಿಂದೆ ಹೋಗಿ, வேசியின் பின்னே தன் பலத்தை இழந்து, ಒಂದು ವೇಸಿಯಿಂದ ತಮ್ಮ ಬಲವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು, ரெண்டு கண்கள் பிடுங்கப்பட்டு, ಎರಡು ಕಣ್ಣನ್ನು ಕಿತ್ತಲ್ಪಟ್ಟು, ரெண்டு தூண்களில் கட்டப்பட்டு, ಎರಡು ಕಂಬದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟು, ரெண்டு மாவரைக்கிற திருவையை இழுத்து அரைக்கிறவர்களாய் மாறினார். ಎರಡು ಅಕ್ಕಿ ರುಬ್ಬುವಂತ ಕಲ್ಲಲ್ಲಿ ಅದನ್ನು ತಿರುಗಿಸುವವರಾಗಿದ್ದನು. ரெண்டு சங்கிலிகளால் கட்டப்பட்டு, ಎರಡು ಚಂಗಳಿಂದ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟು, மாவரைக்கிற திருவையை இழுக்கிறவராய் மாறினார். ಹಸಿಟ್ಟು ರುಬ್ಬುವಂತ ಒಂದು ತಿರುಗಿಯಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. படிப்பதற்கு நேரமில்லை என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ಅದನ್ನು ಓದುವುದಕ್ಕೆ ಸಮಯವಿಲ್ಲ. நியாயாதிபதிகள் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 1வது கடைசி வரை பாருங்க. ನ್ಯಾಯಸ್ತಂಭಕರು 19ನೇ ಅಧ್ಯಾಯ 1ರಿಂದ 6 ತನಕ ನೋಡಿರಿ. இங்கே சொல்லப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நிஜமாய் இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಹೇಳ್ಪಟ್ಟ ಕಾರ್ಯವೆಲ್ಲ ನಿಜವಾಗಿದೆ. அவருடைய பலமே முடிதலதான் இருந்தது. ಆತನ ಬಲವೇ ಆತನ ಕೂದಲಲ್ಲೇ அந்த ಇತ್ತು. பெண்ணுக்காக முடிபலத்தை சொல்லிவிட்டார். ಆತನ ಹೆಣ್ಣಿಗೋಸ್ಕರ ಕೂದಲ ಬಲ ಇರೋ ಬಲ, அந்த பெண் நிமித்தமாக கண்ணை இழந்தார். ಎನೆ ನಿಮಿತ್ತ ಕಣ್ಣನ್ನು ಕಳೆದುಕೊಂಡನು. அந்த பெண் நிமித்தமாக 2 கையில் விலங்கு போடப்பட்டார். ಆ ಎನೆ ನಿಮಿತ್ತ 2 ಕೈಯಲ್ಲಿ ಕೈಯನ್ನು அந்த ಕಟ್ಟಾಕಲ್ಪಟ್ಟನು. பெண் நிமித்தமாக 2 தூண்ல கட்டப்பட்டார். ಆ ಎನೆ ನಿಮಿತ್ತ 2 ಕಂಬದಲ್ಲಿ ಕಟ್ಟಲ್ಪಟ್ಟನು. அந்த பெண் நிமித்தமாக மாவரைக்கிறவராய் காணப்பட்டார். ಆ ಎನೆ ನಿಮಿತ್ತವೇ ಹಸಿಟ್ಟು ರುಬ್ಬುವಂತವನಾಗಿ அந்த ಮಾರ್ಪಟ್ಟನು. பெண் நிமித்தமாக வேடிக்கை பொருளை போல சகல ஜனத்தார் முன்னால வந்து நின்றார். ಆ ಎನೆ ನಿಮಿತ್ತವೇ ಒಂದು வேடிக்கை ನೋಡುವಂತ ಒಂದು ವಸ್ತಾಗಿ ಮಾರ್ಪಟ್ಟನು. அவர் மொட்டை அடிக்கப்பட்டவராய் இருந்தபடினால், ಅವನ ಬೋಡಿ ಒಡೆಯಲ್ಪಟ್ಟ ಒಂದು அவர் முடி கட் பண்ணப்பட்டவராய் இருந்தபடினால், ಕೂದಲನ್ನು ಕಟ್ಟು ಮಾಡಿ தேவனுடைய வல்லமை எல்லாம் இழந்தவராய் இருந்தார். ದೇವರ ಶಕ್ತಿಯನ್ನು ಕಳೆದುಕೊಂಡವನಾಗಿ எப்ப முடி முளைக்க ஆரம்பித்ததோ ಯಾವಾಗ ಅವನ ತಲೆಯಲ್ಲಿ ಕೂದಲು அப்பொழுதுதான் இவருக்கு புத்தி வருகிறது. ಆವಾಗ ಇವನಿಗೆ ಬುದ್ಧಿ அந்த ಬರುತ್ತದೆ. புத்தியில என்ன சொல்லுகிறார்? ಆ ಬುದ್ಧಿಯಲ್ಲಿ ಏನು அந்த ಹೇಳುತ್ತದೆ? ஜனங்களோடு சாகும்படி ஒரு விண்ணப்பத்தை ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ಆ ಜನರ ಒಟ್ಟಿಗೆ ಸಾಯುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು இந்த ಮಾಡುತ್ತಾನೆ. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரத்திலே ನ್ಯಾಯಸ್ಥಾಪಕರ 16ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ 25வது வசனம் தொடங்கி நீங்க பாத்தீங்கன்னா 25ನೇ ವಾಕ್ಯ ತನಕ ನೋಡಬೇಕಾದರೆ அங்கே தெளிவுபடுத்தி சொல்லப்படுகிறது. ಅಲ್ಲಿ ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அங்கே நீங்க கவனிச்சீங்கன்னா ಅಲ್ಲಿ ನೀವು ಗಮನಿಸುವುದಾದರೆ பாருங்க, 25 முதல் நீங்க கடைசி வரை வீட்ல படிங்க. 25 ತನಕ ಕೊನೆ ತನಕ ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಓದಿರಿ. அங்கே இவர் ஒரு பெரிய விண்ணப்பத்தை சாதாரண வண்ணமாக ஜெபிக்கின்றார். ಅಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಪ್ರಾರ್ಥನೆ ಚಿಕ್ಕದಾಗಿ ಮಾಡುತ್ತಾರೆ. 28வது வசனத்தை பாருங்க. 28ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನೋಡಿರಿ. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ಆ ಸಿಂಸೋನ ದೇವರನ್ನು ನೋಕಿ ಮೊರೆಯಿಟ್ಟು, கர்த்தராகிய ஆண்டவரே, ಓ ಕರ್ತನಾದ ದೇವರೇ, நான் என் 2 கண்களுக்காக 2 ಕಣ್ಣುಗಳಿಗಾಗಿ ஒரே தீர்வை
ಒಂದೇ ತೀರ್ಮಾನವನ್ನು பெலிஸ்தர் கையிலே பெலிஸ்ತರ ಕೈಯಲ್ಲಿ பழிவாங்கும்படிக்கு ನಾನು ಹಾಗೆ இந்த ತೀರಿಸುವುದಕ್ಕಾಗಿ ஒரு விசை மாத்திரம் ಈ ಒಂದು ಸಾರಿ ಮಾತ್ರ என்னை நினைத்துள்ளும் தேவனே, ನನ್ನನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಿ ದೇವರೇ, பலப்படுத்தும் என்று சொல்லி ಬಲಪಡಿಸು ಎಂಬುದಾಗಿ விண்ணப்பத்தை ஏறெடுத்தார். ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார். ದೇವರು ಆತನ ரெண்டு ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಕೇಳಿದರು. தூண்களை அசையும்படி செய்தார். ಎರಡು ಕಂಬವನ್ನು ಅಲ್ಲಾಡಿಸುವಂತೆ அவனும் ಮಾಡಿದರು. சேர்ந்து அந்த ஜனங்களும் அந்த கோட்டைக்குள்ளே எல்லாரும் செத்து போனார். ಅವನು ಆ ಜನರೊಳಗೆ ಅಲ್ಲಿ ಇರುವಂತ ಎಲ್ಲಾ ಜನರು ಸೇರಿ ಸಾಯುವಂತವರಾಗಿ ದೇವರು இந்த ಮಾಡಿದರು. யூதாசை போல இவனும் செத்து போனவனாய் மாறினான். ಈ ಯೂದಾಸ್ ಕಾರ್ಯದ ತರ ಇವನು ಸಾಯುವಂತವನಾಗಿದ್ದನು. பிறப்பதற்கு முன்பாக நசரேயன் என்று பெயரெடுத்தவன், ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಲೇ ನಜರೇಯನ್ ಎಂಬ ಹೆಸರನ್ನು ಪಡೆದುಕೊಂಡವನು. இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படி இருக்கிறோம்? ಇವತ್ತು ನೀವು ನಾವು ಹೇಗಿದ್ದೇವೆ? தேவன் அதிசயமானவர், ದೇವರು அதிசಯವಾದವರು, அதிசயமா வந்திருக்கிறார். ಅದ್ಭುತವಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நான் வந்து சொல்ல வேண்டிய இன்னும் ரெவலேஷன் இன்னும் இருக்கிறது. ನಾನು ಬಂದು ಹೇಳುವಂತ ಪ್ರಕಟಣೆ ಇನ್ನ ಇದೆ. மலடியாய் இருந்த ஒரு பெண்ணுக்கு, ಬಚ್ಚಾಗಿಂತ ಒಂದು ಹೆಣ್ಣಿಗೆ ஆமென், ಆಮೆನ್, அதிசயமான ஒரு பிள்ளை பிறக்கிறது. அதிசಯವಾದ ಒಂದು ಮಗುವನ್ನು ಹುಟ್ಟುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. இரண்டாவது மலடியாய் இருந்த ஒரு பெண், ಎರಡನೇದಾಗಿ ಬಚ್ಚಾಗಿಂತ ಒಂದು ಹೆಣ್ಣು எலிசபெத், ಎಲಿಜಬೆತ್, அவளுக்கு அந்த பெண்மணிக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. ಆ ಹೆಂಗಸು ಒಂದು ಮಗುವನ್ನು ಹುಟ್ಟುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா. ஹalleluya. மூன்றாவதாக, ಮೂರನೇದಾಗಿ ஆமென், திருமணமே ஆகாத இருக்கும்போது ಮದುವೆ ಆಗದೆ ಇರುವಂತ திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட பெண், ಮದುವೆಗಾಗಿ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಹೆಣ್ಣು மரியாள், அந்த பெண்ணுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. ಆ ಹೆಣ್ಣಿಗೆ ಒಂದು ಮಗುವನ್ನು ಹುಟ್ಟುತ್ತಾ நல்லா ಇದೆ. கவனிச்சுக்கங்க. ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. மலடியா இருந்த ரெண்டு பேருக்கும் ಬಚ್ಚಾಗಿದ್ದಂತ ಇಬ್ಬರು பரிசுத்தாவினால தூதர்களால் பேசப்பட்டு ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ತೂದರಿಂದ ரெண்டு ಮಾತನಾಡಲ್ಪಟ್ಟು பேருக்குமே பிள்ளைகள் பிறக்கிறது. ಇವರಿಗೆ ಮಗುವನ್ನು ಹುಟ್ಟುತ್ತಾ ಇದೆ. இங்க ಇಲ್ಲಿ இளவயதாய் இருக்கிற ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಿನ வாலிப பெண்ணாய் இருக்கிற ಯವನಸ್ಥರಾಗಿರುವಂತ அந்த பெண்ணுக்கு ಆ ಹೆಣ್ಣಿಗೆ பரிசுத்தாவினாலே ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ கர்ப்பம் தரிக்கப்பட்டு ಗರ್ಭವು ಧರಿಸಲ್ಪಟ್ಟು பரிசுத்தாவினாலே ಪರಿಶುದ್ಧ ஒரு ಆತ್ಮದಿಂದ மகன் பிறக்கிறார். ಒಂದು ಮಗುವನ್ನು அவர்தான் ಹುಟ್ಟುತ್ತಾನೆ. இயேசு. ಆತನೇ அவர்தான் அதிசயமானவர். ಆತನೇ அதிசಯವಾದವರು. அவர்தான் அதிசயமானவர். ಆತನೇ அதிசಯವಾದವರು. அந்த இயேசுதான் ಆ ಯೇಸುವೇ இன்னைக்கு உலகம் எங்கும் ಇವತ್ತು ಲೋಕ ಪೂರ್ತಿ கம்பீரமாய் கொண்டாடப்படுகிற தினமாய் இருக்கிறது. ಗಂಭೀರವಾಗಿ ಆಚರಿಸಲ್ಪಡುವ இன்னைக்கு உங்க வீட்டுக்குள்ள இயேசு அதிசயமாய் பிறந்திருக்கிறார். ನಿಮ್ಮ ಮನೆಯಲ್ಲಿ ಯೇಸು அதிசಯವಾಗಿ என் வீட்டுக்குள்ளும் இயேசு அதிசயமாய் பிறந்திருக்கிறார். ನನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಯೇಸು அதிசಯವಾಗಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. என் சபையிலும் அதிசயமாய் பிறந்திருக்கிறார். ನನ್ನ ಸಭೆಯಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. நம்ம எல்லாருக்குள்ள அவர் அதிசயமாய் பிறந்திருக்கிறார். ನಮ್ಮ ಎಲ್ಲರ ಒಳಗಡೆ ಆತನ அதிசಯವಾಗಿ இன்றைக்கு ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ. உங்களுக்கு கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்வார். ಇವತ್ತು ದೇವರು ನಿಮಗೆ ಒಂದು அதிசಯವಾದವನ್ನು இந்த ಮಾಡುತ್ತಾರೆ. யோவான் ஸ்நானகனை ಈ ಯೋಹಾನ್ எப்படி ಸ್ನಾನಕನು அதிசயமாய் பிறக்க வைத்து ಯಾವಾಗ அதிசಯವಾಗಿ அவன் ಹುಟ್ಟುವಂತೆ பெரியவனாய் இருப்பான். ಅವನು ದೊಡ್ಡವನಾಗಿ அவன் திராட்சரசம் குடிப்பதில்லை. ಅವನು ದ್ರಾಕ್ಷಿ ರಸ தாயின் கருவிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ತಾಯಿನ ಗರ್ಭದಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ அநேகரை ತುಂಬಿಸಲ್ಪಟ್ಟು தேவனாகிய கர்த்தருக்கு திருப்பும்படி ಅನೇಕರನ್ನು ದೇವರಿಗಾಗಿ இவன் பிறப்பான் என்று எப்படி செய்தி கொடுத்ததோ ಇವನು ಹುಟ್ಟುತ್ತಾನೆ ಎಂಬ ಸುದ್ದಿ ಬಂದಿತು. அதே போல யோவான் ஸ்நானகன் பிறந்தார். ಅದೇ ರೀತಿ ಯೋಹಾನ್ ಸ್ನಾನಕನು ಹುಟ್ಟಿದನು. கர்த்தருக்காக அநேக ஜனங்களை ஆயத்தப்படுத்தினார். ದೇವರಿಗಾಗಿ ಅನೇಕ ಜನರನ್ನು ಸಿದ್ಧಪಡಿಸಿದನು. அதே போல்தான் மரியாளின் வயிற்றில் பிறந்த இயேசு, ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ಮರಿಯಾಳು ಒಡಿದಲ್ಲಿ ಹುಟ್ಟಂತ ಯೇಸು, அவர் பிறப்பை அழகாய் வேதம் சொல்லுகிறது. ಆತನ ಹುಟ್ಟುವಿಕೆಯನ್ನು ಸುಂದರವಾಗಿ ಹೇಳುತ್ತದೆ. அவர் பிறந்த போதும் சரி, ಅವರು ಹುಟ್ಟುವಾಗ அவர் ಸರಿ, வளர்ந்த நாட்களும் சரி, ಅವರು ಬೆಳೆಯುವಂತ ದಿನದಲ್ಲಿ 12 வயசுலயே அவர் அதிசயமாய் பேச ஆரம்பித்தார். 12 ವಯಸ್ಸಲ್ಲಿ ಆತನ ಸಭೆಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡಕ್ಕೆ 3 வருஷம் அவர் செய்யக்கூடாத பெரிய பெரிய அதிசயங்களை அற்புதங்களை செய்தார். 3.5 ವರ್ಷ ಆತನು ಮಾಡಿದಂತ ಅದ್ಭುತಗಳು அதிசಯங்களை ಮಾಡಿದರು. அவர் அற்புதங்களை ஒரு ஆளாலும் விவரிக்கவே முடியாது. ಆತನ அதிசಯವಾದ ಕಾರ್ಯಗಳು ಯಾರಿಂದ ವಿಸ್ತರಿಕೆ ಮಾಡೋಕೆ ಆಗೋದಿಲ್ಲ. செங்கட கடல் மேல நடந்தவராய் வந்தார். ಸಮುದ್ರ ಮೇಲೆ ನಡೆಯುವಂತವರಾಗಿ ಬಂದರು. ஒரு சிறு பையன் வைத்திருந்த சில மீன் துண்டுகளும் அப்பங்களும் 5000 பேருக்கு மேலே போஷிக்கத்தக்கதாக வைத்தார். ಒಂದು ಚಿಕ್ಕ ಮಗು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದ 5 ರೊಟ್ಟಿ 2 ಮೀನು 1000 ಜನರಿಗೆ 5000 ಜನರಿಗೆ ಕೊಡುವಂತವರಾಗಿ மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார். ಸತ್ತವರನ್ನು ಪುನರ್ತನವಾಗಿ, பார்வையில்லாதவர்களை பார்வையடைய செய்தார். ದೃಷ್ಟಿ ಇಲ್ಲದವರ ದೃಷ್ಟಿ செவிடர்களை காதுகள் கேட்க செய்தார். ಕಿವಿ ಇಲ್ಲದವರ ಕಿವಿ ಕೇಳುವಂತವರಾಗಿ ಮಾಡಿದರು. அவரால் செய்யக்கூடாத அற்புதங்கள் அதிசயங்கள் மகிமையாய் பிறந்தது. ಆತನಿಂದ ಮಾಡುವಂತ ಕಾರ್ಯ ಅದ್ಭುತಗಳು அதிசಯ அவர் சொன்ன பிரகாரமாகவே மரித்தார். ಆತನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಸತ್ತರು. அவர் சொன்ன பிரகாரமே 3ஆம் நாள் அதிசயமாய் உயிர்த்தெழுந்தார். ಆತನು ಹೇಳಿದ ಪ್ರಕಾರವೇ ಪುನರ್ತನವಾಗಿ அவருடைய சீஷர்களுக்கு அவர் வெளிப்பட்டார். ಆತನ ಶಿಷ್ಯರಿಗೆ ಆತನು ಪ್ರಕಟಿಸಿದರು. இன்றைக்கு உனக்கும் எனக்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ನಿನ್ನಗೂ ನನಗೂ ಆತನು
அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். ಅವನು ನನಗೆ ನಾಚಿಕೆ ಪಡಿಸೋದಿಲ್ಲ. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ಆತನಿಂದ ಅಸಾಧ್ಯವಾದದ್ದು ಯಾವುದಿಲ್ಲ. அவர் அதிசயமானவர். ಆತನ ಅದಿಶ್ಯವಾದವರು. அப்படியே நாம் எழுந்திருப்போமா? ಹಾಗೆ ನಾವೆಲ್ಲರೂ ಎದ್ದು ನಿಂತುಕೊಳ್ಳೋಣ. அவர் அதிசயமானவர். ಅದಿಶ್ಯವಾದವರು. அதிசயமானவர். ಅದಿಶ್ಯವಾದವರು. மெய்யான இயேசு. ನಿಜವಾದ ಯೇಸು. அதிசயமாய் வந்திருக்கிறார். ಅದ್ಭುತವಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. கண்பான வாலிப பிள்ளைகளே, ನನ್ನ ಪ್ರೀತಿಯ ದೇವಜನರೇ, தகப்பனே, தாயே, ತಂದೆ ತಾಯಿ, கணவனே, மனைவியே, ಗಂಡನೇ ಹೆಂಡತಿಯರೇ, அதிசயமான இயேசு உங்களுக்குள் பிறந்திருக்கிறபடினா ಅದಿಶ್ಯವಾದ ಯೇಸು ನಿಮ್ಮೊಳಗೆ ಹುಟ್ಟಿದಿರುವುದರಿಂದ அந்த அதிசயமானவரை கம்பீரமாய் கொண்டாடுங்கள். ಆ ಅದಿಶ್ಯವಾದವರು ಗಂಭೀರವಾಗಿ ಕೊಂಡಾಡಬೇಕು. மனோவா மனைவியின் அதிசயம் ஆமே மலடியாய் இருந்தவருக்கு பிள்ளை பிறந்தது. ಮನೋಹನ ಆತನ ಹೆಂಡತಿಗೆ ಅದಿಶ್ಯವಾಗಿ ಮಗುವನ್ನು ಹುಟ್ಟಿತು. சகரியாவின் மனைவி மலடியாய் இருந்தால் அவளுக்கு ஒரு பிள்ளை பிறந்தது. ಸಗರನ ಹೆಂಡತಿ ಬೆಚ್ಚಾಗಿದ್ದರೆ ಅವಳಿಗೆ ಒಂದು ಮಗುವನ್ನು ಹುಟ್ಟಿತು. யோசேப்பின் மனைவியாகி நியமிக்கப்பட்ட மரியாள் இளம் ஆமே திருமணத்துக்கு முன்னாலே ஒரு அதிசயமாய் ஒரு பிள்ளையை பெற்றார். யோசேப்புಗೆ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಮರಿಯಾಳಿಗೆ ಅದಿಶ್ಯವಾಗಿ ಒಂದು ಮಗುವನ್ನು ಹುಟ್ಟಿತು. இவளுக்குள்ளாம் அதிசயம் செய்தது போல உங்களுக்குள்ளும் நயனக்குள்ளும் அதிசயம் செய்ய அவர் வந்திருக்கிறார். ಇವರಿಗೆಲ್ಲ ಅದಿಶ್ಯ ಮಾಡುವಂತ ದೇವರು ನಿಮಗೂ ನಮಗೂ ಆತನ ಮಾಡುವಂತವರಾಗಿ ಬಂದಿದ್ದಾರೆ. நம்முடைய பாப சாபங்களை தள்ளிவிட்டு, ನಮ್ಮ ಪಾಪ ಶಾಪಗಳು பகை கசப்புகளை தூக்கி எறிந்துவிட்டு, ತಡೆಗಳನ್ನು ತೆಗೆದುಹಾಕಿಬಿಟ್ಟು, கோபங்களும் வைராக்கியங்களும் நமக்குள்ள இருந்து அழித்துவிட்டு, ಕೋಪ ವೈರಾಗ್ಯ ನಮ್ಮಿಂದ ಅಳಿಸಲ್ಬಿಟ್ಟು, அதிசயமான இயேசுவுக்காக எழும்பி நில்லுங்கள். ಅದಿಶ್ಯವಾದ ದೇವರಿಗೆ ಎದ್ದು ನಿಂತು அவருக்கு ஏதாவது ஒன்று செய்ய புறப்படுங்கள். ಆತನಿಗೆ ಯಾವುದೊಂದು ಒಂದು ಮಾಡುವಕ್ಕೆ ஏழை எளியவர்களை கண்ணோக்கி பாருங்கள். ಯಾಕಂದ್ರೆ ಬಡವರನ್ನು ದಿಸಿಸಿ ನೋಡಿರಿ. உங்கள் இடத்துல வருகிறவர்களுக்கு முன்பாக உங்க கரத்தை நீட்டுங்கள். ನಿಮ್ಮ ಬಳಿ ಬರುವವರಿಗೆ ನಿಮ್ಮ ಕರವನ್ನು தான் ಚಾಚಿರಿ. மட்டும் தான் மட்டும் தான் மட்டும் என்று உங்கள் பிழைப்பை நீங்க தேடிக்கொண்டு ஓடாதீர்கள். ನಾನು ಮಾತ್ರ ನಿಮ್ಮ ಬದುಕನ್ನು ಹುಡುಕಿ ಓಡಬೇಡಿರಿ. கிறிஸ்துவுக்காய் வாழ்வோம். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸೋಣ. அதிசயமானவரை சொல்லுவோம். ಅದಿಶ್ಯವಾದವರನ್ನು ಹೇಳೋಣ. கண்களை மூடுவோமா? ಹಾಗೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚೋಣ. பரிசுத்தமுள்ள தேவனே, ಪರಿಶುದ್ಧವುಳ್ಳ ದೇವರೇ, அதிசயமாய் வந்தவரே, ಅದಿಶ್ಯವಾಗಿ ಬಂದವರೇ, எங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டதுக்காக நன்றி. ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಮುಟ್ಟಿದಕ್ಕಾಗಿ எங்க ಕೃತಜ್ಞತೆ. வாழ்வை நீங்க மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಬದಲಾಯಿಸುವುದಕ್ಕಾಗಿ எங்களுக்குள்ள ಸ್ತೋತ್ರ. அதிசயமாய் வந்து விட்டு ನಮ್ಮೊಳಗೆ ಅದಿಶ್ಯವಾಗಿ ಬಂದು இந்த ಬಿಟ್ಟಿರಿ. அதிசயத்தை நாங்க எங்கெல்லாம் சொல்லுகிறோமோ ಈ ಅದಿಶ್ಯವನ್ನು ನಾವೆಲ್ಲೆಲ್ಲ ಹೇಳುತ್ತೀವೋ அங்கெல்லாம் போய் நாங்க சொல்லுவோம். ಅಲ್ಲೆಲ್ಲ ಹೋಗಿ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. எங்களை ஆசீர்வதியும், ನಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿರಿ, பெரிய காரியங்களை செய்யும். ದೊಡ್ಡ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿರಿ. இதோ இங்க வந்திருக்கிற எல்லாரும் அதுக்காக தருகிறேன். ಗೋಳಿಲಿ ಬಂದು ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ வீடுகளிலோ ಕೊಡ್ತೇವೆ. தெருக்களிலோ எங்க இருந்து இந்த செய்தி கேட்டாலும் ರೋಡಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಈ ಸಂದೇಶವನ್ನು ಕೇಳುತ್ತಾರೋ அதிசயமானவர் அவர்களை அதிசயமாய் நடத்தும். ಅದಿಶ್ಯವಾದವರು ಇವರನ್ನು ಅದಿಶ್ಯವಾಗಿ ನಡೆಸಿರಿ. சகலமும் நன்மையாய் இருப்பதாக ಸಕಲವೂ ಒಳ್ಳೆಯದಾಗಿ ಮಾರ್ಪಡಲಿ. இயேசுவின் நாமத்தில் ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ஜெபிக்கிறோம். ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೇವೆ. அதிசயத்தை செய்யும். ಅದಿಶ್ಯವನ್ನು ಮಾಡಿರಿ. ஆமென், ಆಮೆನ್, ஆமென், ಆಮೆನ್, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. கர்த்தர் உங்களை அதிசயமாய் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಅದಿಶ್ಯವಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. God bless you. God bless you. ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು கர்த்தர் நாம ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. மகிமையுண்டாவதாக. ஆமென்.